நமஸ்காரம். நமக்கு ஒரு பெரிய அனுகிரகமா சிவன் சார் பண்ணி கொடுத்திருக்கார். என்ன பண்ணார்? நம்ம அதிருத்திரம் பண்றதா இருந்தோம். இது செப்டம்பர் மாசம் 30ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் அதிருத்திரம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசையில இருந்தோம். அதுவே ஒரு பெரிய மிராக்கல் மாதிரி இருந்தது. அப்புறமா நாளாக எப்படா பண்ண முடியும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கே அப்படிங்கிறதுக்காக சிவன் சாருடைய ஆராதனை 2021 மார்ச் 30ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு யோஜனை பண்ணிட்டு அப்ப அதோட விட்டுட்டோம். நிறைய பேர் யாரெல்லாம் அதிருத்துறதுக்காக பணம் கொடுத்திருந்தாலும் அவர்கிட்டயே சொல்லிட்டோம். அவங்க பணத்தை அப்படி தனியா எடுத்து வச்சுட்டோம். அதனால நாம அந்த பணத்தை வேற எதுக்கும் உபயோகப்படுத்தல. 2021 சிவந்தருடைய ஆராதனை அதிருத்திரம் நடக்கும். அப்ப அதை உபயோகப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு மெசேஜ் கொடுத்துட்டோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு 2-3 பக்தர்லாம் மகாருத்திரமா பண்ணலாமே, அதிருத்திரம் பண்ணேன்னா கூட நானே ஃபுல்லா ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்லாம் ஆசைப்பட்டு சொன்னேன். நமக்கு எதையும் எழுத்து விட்டுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அதுவும் இதே மாதிரி சந்தர்ப்பத்துல எதுக்கு இப்படிலாம் எழுத்து விட்டுக்க வேண்டாம் அப்படின்னு. அப்புறமா நிறைய பேருடைய ஆசை, சிவன் சாருடைய கருதை, ஒரு 12 பேரை வச்சுட்டு வெளியில ஒண்ணுமே இல்லாம ஒரு 12 நாளைக்கு நம்ம மகாருத்திரம் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, அப்புறம் அது என்ன வீட்டுல இருந்து, அதாவது சிவசாகரத்துல இருந்து சங்கர மடத்துக்கு ஷிஃப்ட் ஆச்சு. அப்புறமா இப்ப சங்கர மடத்துல இன்னைக்கு சாருடைய கருணையில, மகாபரிவா கருணையில ரொம்ப நல்ல விதமா ஆரம்பிச்சு, மகாகணபதி ஹோமத்தோட ஆரம்பிச்சு இன்னைக்கு முதல் நாள் அது மகாருத்திரம் நடந்தது. நம்ம பிளான் பண்ணாம சில விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த ஒரு ஈஸ்வரனுடைய ஒரு அனுகிரகம் எப்படி நம்ம கூடயே வந்துருக்கு அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறார். ஒரு வருஷமா ஸ்ரீ கோலேகாவ சுவாமிகளுக்கு சொல்லி மகாபரிவா மணிமண்டபம் நியூஜெர்சிக்காக ஒரு பிள்ளையார் பண்ணியிருந்தேன். திடீர்னு பார்த்தா நேரத்துக்கு அந்த பிள்ளையார் வல்லப கணபதி உட்கார்றாரு அதுல சிவசாகரத்துல. உடனே சுவாமிகளும் சொன்னார், பெரியவா அதிஷ்டானத்துக்கு போயிட்டு வந்தது, ஓடி இருக்கையில பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்தது. நேவி ஸ்ரீதர் மாமா அப்படிங்கிற நம்ம இப்ப இருக்கிற பெரிய தர்ஷனம் பண்றதுக்கு போயிருக்கும் போது மகாபரிவா மணிமண்டபத்துடைய போட்டோஸ் எல்லாம் காமிச்சிருக்க. அப்ப சொன்னாதான், இது மாதிரி தபதிகளுக்கு விசா கிடைக்கிறதுனா ரொம்ப பிரச்சனையா இருக்கு, அது கிடைக்க மாட்டேங்கிறது, பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்ப இப்ப இருக்கிற பெரியவா சொன்னாதான், ஏதாவது பிள்ளையார் வந்துட்டாரு, பிள்ளையாருக்கு அமெரிக்கா போன உடனே எல்லாம் நல்லபடியா ஆயிடும் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ அந்த பிள்ளையார் வல்லப கணபதியும் இப்ப அதிருத்திரத்துல மகாருத்திரத்துல உட்கார்ந்து இருக்கார். சாயங்கால எப்போதுமே சும்மா இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆன்லைன்ல சத்சங்கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சர்மாஜியும் ரொம்ப பிஸியா பிடிக்கவே முடியல, நல்ல வேலையா இந்த 11 நாளைக்கு அவர் ஃப்ரீயா இருந்த. சரி 11 நாளைக்கு ஏதாவது நீங்க பேசணும்னு சொல்லிட்டு நம்ம யூஸ்வலா நினைக்கிற மாதிரி பெரியவாளை பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருந்தோம். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது டிஸ்கஷன்ல டக்குன்னு ஒரு விஷயம் சொன்னார். 11 நாள் அப்படின்னு சொல்றோம். சிவன் சார் 11 படிகள் சொல்லியிருக்காரு, பாபியிலிருந்து ஞானி வரைக்கும். ஒரு நாளைக்கும் ஒரு படியா ஒரு பேஸா வச்சுட்டு அதனுடைய அடிப்படையில என்ன விஷயங்கள் வருதோ அதை பேசலாம்னு இருக்கேன் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏன்னா கரெக்டா 11 நாள் அமைஞ்சிருக்கு. 11 நாள்ல 11 விஷயம் பேசிடலாம். 12வது நாள் அன்னைக்கு நம்மளுடைய சங்கீத சிவசங்கரம் அது நடத்தலாம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இது பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு
பாவிப்படியிலேருந்து சில விஷயங்களை தொகுத்து, அதுக்கப்புறமா அது சம்பந்தமா சில விஷயங்கள்லாம் சிவன் சார் வாழ்க்கையில நடந்தது, மகாபரிவா வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாம் அவர் தொகுத்து நமக்கு வழங்க இருக்கிறார். இதுக்கு ஒரு பேர் என்ன கொடுக்கலாம்னு கேட்டோடனே டக்குன்னு சொன்னார், ஏன் இப்படி மாந்தர்கள், ஏன் இப்படி மாந்தர்களை, ஏன் இப்படி என்ற மாந்தர்கள் அப்படின்னு பேர் கொடுத்திருக்கார். நமக்கு சிவன் சாருடைய நாமாவளியில ஒரு நாமாவளி எப்படி இருக்கு, ஏன் இப்படி என்ற மாந்தர்களை ஏனிப்படிகளில் அப்படின்னு ஒரு போட்டு, அதே மாதிரி இப்ப ஏன் இப்படி என்ற மாந்தர்கள் ஏனிப்படிகள் ஏற்றி விட்டு நம்மளையும் கடந்தேறதுக்கு வழி பண்றதுக்கு சிவன் சாரம் பெரியவாரும் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதுக்கு இந்த நமக்கு ஒரு வழிகாட்டியா அமையும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நிச்சயமான விஷயம். ஸ்ரீ சர்மாஜி அவங்க அவருடைய உபன்யாசத்தை கேட்கறதுக்கு நம்ம நமஸ்காரம். நமஸ்காரம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது கொண்டு துப்பார் திருமேம்பிக்கையான் ஸ்மிருதி புராணாநாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம் அபார கருணா சிந்தும் ஞானம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பவம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வர அக்டோபர் மாசம் 11ஆம் தேதி சத்குரு ஸ்ரீ சிவன் சார் அவர்களோட ஜெயந்தி. பூச நட்சத்திரம், புரட்டாசி பூசம். அந்த ஜெயந்தி உற்சவத்தை எப்பொழுதுமே முதல்ல ஒரு நாளா கொண்டாடி இருந்தது. அதுக்கப்புறம் அது 2-3 நாளா விரிஞ்சு இப்போ 12 நாளா மலர்ந்திருக்கு. இது எதை காமிச்சு அப்படின்னா, நாம பண்ற குருவை நினைச்சு குருவுக்கு பிரீத்தியா நாம பண்ற காரியங்களை அவர் ஏத்துண்டு அனுகிரகம் பண்றார் அப்படின்னு தெரியுது. அவருக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா இது ஒரு நாள் அரை நாள் ஆகி கால் ஆகி அது ஒண்ணுமில்லாத தேஞ்சு போயிருக்கணும். அப்படி இல்லாத 1 நாள் 2 நாள் ஆகி 3 நாள் ஆகி 12 நாள் 10 நாள் அப்படின்னு விரிஞ்சுட்டு போறது அப்படின்னால் இதுல அவருக்கு பூர்ண சம்மதம் அப்படின்னு தெரியுது. சரி, இது கொண்டாடுறதுல அவருக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னார். கொண்டாடினாலும் அவருக்கு பெரிய சந்தோஷம் கிடையாது, கொண்டாடலைனாலும் துக்கம் கிடையாது. இப்படி ஒரு விஷயம் பண்றதுனால, ஒரு சத்சங்கம் நடக்கிறதுனால எத்தனை பேருக்கு அவளுக்கு ஜென்மால இந்த நாட்கள் நல்ல நாட்களா அமையிறது அப்படிங்கிறது தான் அது முக்கியம். அது ரொம்ப முக்கியம். இப்ப இதெல்லாம் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணிருக்க போறோம்? வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு தூங்கிட்டு இதோ பண்ணிட்டு இருக்க போறோம். அப்படி இல்லாத நம்மள ஒரு சத்சங்கத்துல கூட்டு வைக்கிறதுக்காகத்தான் இப்படி எல்லாம்
அவளோட ஜெயந்தியை கொண்டாடுறது முதலான விஷயங்கள்லாம் நடக்கிறது அப்படின்னு தெரியுது. அப்படி இருக்கிற இந்த சாரோட இந்த வருஷ ஜெயந்தி உற்சவத்துல இதுக்கு முன்னால 5-6 மாசமா பார்த்தா எல்லாரும் ஒரு உற்சவம் இல்லாத, ஒரு கோவிலையும் ஒண்ணும் இல்லாத, உலகமே சூன்யமா பிடிச்சாப்புல ஒரு துக்ககரமான ஒரு மனசுல ஒரு இறுக்கத்தோட எல்லாரும் இருந்ததுக்கு ஒரு மாற்றா சார் அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு தெரியுது. போனா போறது இத்தனை நாள் 6 மாசம் எல்லாரும் அடைஞ்சே கிடந்துட்டு அதுக்கு பதிலா இதுலேருந்து ஆரம்பிச்சு இனிமே படிப்படியா எல்லா இடத்துலயும் ஒரு சகஜமான நிலை திரும்பட்டும் அப்படின்னு சார் நமக்கு ஒரு அபயம் சொல்றாப்புல இந்த நிகழ்ச்சி முதல்ல அமையிறது. ஆறு 7 மாசத்துக்கு அப்புறம் மேடையில ஏறி உட்கார்ந்துன்னு இதுதான் முதல் நிகழ்ச்சி. இத்தனை நாள் நிகழ்ச்சியெல்லாம் ஏதோ பண்ணியிருந்தது, எல்லாம் என்னென்ன ரகசியமா ஒரு பரியாசம் பண்ணுவாள் இல்லையோ, அவர் பாடகரா அப்படின்னு, ஆமா பாத்ரூம் சிங்கர் அப்படின்பா. அது மாதிரி இவர் பேச்சாளர்னா ஆமாம் பெட்ரூம் பேச்சாளர், ரூம்குள்ளேயே உட்காந்து பேசுறாப்புல. அப்படி இருந்தது போக இப்பதான் வெளியில நம்மளையும் அவர் வர வச்சு, அவரும் வெளியில வந்து நம்மளையும் வர வச்சு இப்படி எல்லாம் இன்னைக்கு ஒரு வைபவமா ஆரம்பிக்கிறாப்புல பண்ணியிருக்க. இப்படி பண்ணியிருக்கிற இதே மாதிரியே எப்பொழுதும் பண்ணட்டும். உலகம் பழைய நிலைமைக்கு திரும்பி இந்த எல்லாரையும் பயமுறுத்தினுக்குன்னு இந்த கொடுமையான இந்த மகாமாரி எல்லாம் மறைஞ்சு எல்லோரும் ஆரோக்கியமா ஆயுசோட க்ஷேமமா இருக்கணும்னு சாத்தியும் பெரியவாழ்த்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு முதல் நிகழ்ச்சியா நாம பார்க்க போறது, முன்னாலே சிவராமன் சொன்னார், இது எதேச்சியா 11 நாள் அமைஞ்சிருக்கு. சார் எதுல இருக்கார் அப்படின்னர். பிரத்யட்சமாகவே ஸ்தூலமா சரீரத்துக்குள்ள இருந்தார். அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறதே கூட என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னர், அவர் எழுதின புஸ்தகம் ஏணிப்படிகளில் மாந்தர்கள் அப்படிங்கிறது. அதை சொல்ற அந்த புஸ்தகத்தை திறந்தா எஃப்எம் ரேடியோ வச்சா பாட்டு கேட்கிறாப்புல அப்படி இல்லாம இந்த ஏணிப்படிகள் மாந்தர்களை பத்தி அவ்வளவு உயர்வா சார் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. அந்த ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புஸ்தகம் பதினோரு நாள் தத்துவத்தில் விட விநாயகர் இதை முதல்ல ஆரம்பிக்கிறது. விநாயகரை பத்தி சொல்றதுல விளங்குறவர் விநாயகருங்கிறதே அந்த ஸ்வரூபமே பிரணவாகார ஸ்வரூபமா இருக்கிறதே வேதாந்தம் தான். அப்படி இருக்கிற அந்த விநாயகரை வணங்குறது நமது மரபு. எந்த ஒரு காரியம் இருந்தாலும் இடர்களையறதுக்கு நமக்கு ஒரு நல்ல காரியம் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த நல்ல காரியம் முதல்ல நல்லபடியா நடந்து கம்ப்ளீட் ஆகணுமே, பூர்த்தி ஆகணுமே. அதுக்கு யாரை வணங்கணும்? விநாயகரைத்தான் வணங்கணும். பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவல முறை இறையே அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் வலிவலம் அப்படிங்கிற கஷேத்திரத்துல இருக்கிற சுவாமியை பார்த்து தேவாரத்துல சொல்ற, பரமேஸ்வரன் எதுக்காக ஒரு பிள்ளையை பெற்று வச்சிருக்காராம் அப்படின்னர். வழிபடும் அவரிடர் கடி, தன்னை வழிபடுற அடியார்களுக்கெல்லாம் எந்த ஒரு இடைஞ்சலும் வரக்கூடாது, அதை களையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்திருக்காரு. அருளினன் மிகு கொடை அப்படிங்கிற பரமேஸ்வரன் உலகத்துக்கு கொடுத்திருக்க பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னர். இப்படி ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்தது. எல்லாருக்கும் பிள்ளை பிறக்கிறது, ஆனா நமக்கெல்லாம் பிறக்கிற பிள்ளையினால என்ன நமக்கே இடைஞ்சலா இருக்கு. ஆனா பரமேஸ்வரன் பெற்ற பிள்ளையினால என்ன இருக்குன்னு எல்லா இடைஞ்சலும் போறது. அந்த இடர்களையற அந்த விநாயகரை வழிபட்டு அந்த ஏணிப்படிகளில் மாந்தர்கள்ல ஒரு மனித வர்க்கத்தோட ஏற்றத்தாழ்வான
நிலைகளை, அதாவது கிரேடேஷன் இன் ஹியூமன் லெவல்ஸ் அப்படிங்கிற ஒரு மனுஷன் எல்லாருமே மனுஷாதான். ஆனா அந்த மனிதர்களுக்குள்ள தரம்னு சொல்ற மாதிரி தராதரம் அப்படின்னு சொல்றோம். ஒரு சாமான் கடையில வாங்க போறோம் அப்படின்னா இதை வாங்கலாமா வேண்டாமா, இது நல்ல பொருளா அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற அந்த தரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், அதோட குவாலிட்டியை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதை போலதான் மனிதர்களுக்கும் ஒரு தராதரம் இருக்கு, குவாலிட்டி இருக்கு. அதை வச்சுதான் அவர்களை ஒரு வரிசைப்படுத்த முடியுது. இந்த அடிப்படையில தான் மனிதர்களை ஒரு 11 நிலையில ஸ்ரீ சிவன் சார் வரிசைப்படுத்திருக்கார். அதுல ஒரு ஏணினாக்கா அது ஒவ்வொரு படியா இருந்தா தானே ஏறி ஏறி மேல போக முடியும். அதை போல முதல் படியிலேருந்து ஆரம்பிச்சு 11வது படி வரைக்கும் நாம பார்க்க போறோம். 11 நிலையை நமக்கு சொல்லியிருக்கார். இத பார்க்கறது ஏணிப்படிகளில் மாந்தர்கள் அப்படின்னு அவர் தலைப்பு கொடுத்திருக்காரு. ஆனா நமக்கு அதை பார்த்தோன்னே என்ன தோணித்துன்னு, ஏன் இப்படி மனுஷா ஏன் இவ்வளவு இப்படி இருக்கணும் அப்படின்னு, ஏன் இப்படி என்று மாந்தர்கள் அப்படின்னு தோணித்து. ஏன் இவெல்லாம் இப்படி இருக்கா, மனுஷன்னா ஏன் இப்படி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கக்கூடாதா அப்படின்னா இருக்க முடியாது. காரணம் அவர்களோட பிராரப்தம். லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றது புண்ணியா புண்ணிய பலப்பிரதாயே நமஹா. அம்பாள் என்ன பண்றா அப்படின்னார், எல்லாரும் போய் அவள்கிட்ட தான் கேட்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் அவ கேட்கறதெல்லாம் கிடைக்கிறதா இல்ல. ஏன், அவ பண்ணின புண்ணியம் அபுண்ணியம், நன்மை தீமை, அதுக்கு ஏத்தாப்புலதான் பலனை கொடுக்க முடியும். எல்லாருமே பேங்க்ல போய் எல்லாருக்கும் 10,000 ரூபாய் கொடுக்கணும்னா கொடுக்க முடியுமா, முடியாது. அவ அக்கௌண்ட்ல என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை பார்த்து தான் பேங்க்ல சாங்ஷன் பண்ணுவா. அதை போலதான் பராசக்தியும் என்ன பண்றா, நம்மளோட தகுதிக்கு ஏத்தாப்புல நம்மளோட பழைய பேலன்ஸை பார்த்து புண்ணியம் என்ன அபுண்ணியம் என்ன அப்படின்னு பார்த்து அதுக்கு ஏத்தாப்புல நமக்கு பலன் கிடைக்கிறது. அதுக்கு ஏத்தாப்புலதான் நம்மளோட புத்தி முதலான எல்லாமே வேலை செய்யுது. நமக்கு ஏற்படுற சூழ்நிலைகள்லேருந்து எல்லாமே நம்மளோட பிராரம்பத்தை ஒட்டிதான். அதை வச்சுதான் ஒரு மனிதனோட தரம் நிர்ணயிக்கப்படுது. எல்லா மனுஷனுக்குமே நல்லவனா இருக்கணும்னு தான் ஆசை, எல்லாருக்குமே உயர்ந்தவனா இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா இருக்க முடியாத ஏன் பண்றது, பகவான் கீதையில சொல்ற எல்லாருக்கும் தெரியும் பாபம் பண்ணினா கஷ்டப்படணும், புண்ணியம் பண்ணினா சௌக்கியமா இருக்கணும்னு தெரியும். அப்படின்னா நாம எல்லாருக்கும் ஆசை சௌக்கியமா இருக்கணும்னு தான் ஆசை. அப்ப சௌக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுறவனுக்கு என்ன பண்ணினா சௌக்கியமா இருக்கும்னு வழியும் தெரியறதோ இல்லையோ. புண்ணியம் பண்ணினா சௌக்கியமா இருக்கலாம், அதுவும் தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா எல்லாரும் புண்ணியம் பண்ண வேண்டியதானே, பண்ண மாட்டேங்கிறான். அதே போல கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன, நம்மளே சொல்றோம் பண்ண பாவம் சார் திண்டாரு அப்படிங்கிறோம். அப்போ பண்ணின பாபத்தினாலதான் கஷ்டப்படுறோம்னு தெரியுது. யாருக்கும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதான் எண்ணம். அப்போ பாவம் பண்ணாதுதானே இருக்கணும். ஆனால் என்ன பண்றான்னா பகவான் கீதையில சொல்ற, இவனுக்கு பாவம் பண்ணினா கஷ்டப்படணும்னு தெரியும், ஆனா விழுந்து விழுந்து பாவம் பண்றான் பத்தியாங்கிற. புண்ணியம் பண்ணினா சௌக்கியமா இருக்கலாம்னு தெரியும், அதை பண்ண மாட்டேங்கிறான். பாவம் பண்ணினா கஷ்டப்படணும்னு தெரியும், அதை விழுந்து விழுந்து ஓடி ஓடி பண்றான். ஏன் அப்படின்னு, அதுக்கு காரணம் என்ன அர்ஜுனன் சொல்ற, ஆசை. ஆசை ஆசை இருக்கிறது தப்பு இல்லை, ஆசை இல்லாத மனுஷாலே கிடையாது. ஞானியா இருந்தா கூட மோட்சத்துக்கு போகணும்னாலும் ஆசை தானே அது. அதனால்தான் அவர் என்ன பண்ணாரு, திருமந்திரத்துல சொன்னார், ஆசை ஏர்மின் ஆசை ஏர்மின் ஈசனோடாயினும் ஆசை ஏர்மின் அப்படின்னு. அந்த ஆண்டவன்கிட்ட போகணும் பகவான்கிட்ட பக்தி பண்ணுங்கிற ஆசையை கூட வச்சுக்காது, அதுவும் ஒரு ஆசை தானே, வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறது. அப்ப மோட்சத்துக்கு போகணுங்கிறது ஒரு ஆசைதான். அப்ப ஆசை இல்லாத இருக்க முடியாது. ஆனால் அந்த ஆசை எப்படி இருக்கணும், அளவோட தார்மீகமா நியாயமா இருக்கணும், அளவோட இருக்கணும். அந்த ஆசை பேராசையா போறதே தான் நம்மள அதை அடையறதுக்கு என்னமானும் பண்ணி ஹூக் ஆர் குரூப் இதை எப்படியானும் அடைஞ்சிடுறது அப்படிங்கிறதுக்காக அதுல முயற்சி பண்றதே தான் பாபம் வந்து சேருது, அதனால கஷ்டம் வந்து சேருது. அப்போ இந்த பாபத்திலேருந்து நாம தப்பிக்கணும்னா முதல்ல
நாம பண்ண வேண்டியது ஆசையை அடக்கணும். அந்த ஆசை நமக்குன்னு ஒரு கிரேடு இருக்கு, ஒரு அளவு இருக்கு, அதுக்கு உள்ள நம்ம ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. அந்த ஆசைப்படுறதுலயும் அதை அடையறதுலயும் பாபம் வராத இருக்கா அப்படின்னு நமக்கு சொல்லித்தரத்துக்கு தான் தர்மம் தர்மம் அப்படின்னு பேரு. தர்ம வழின்னா என்ன அப்படின்னு, நாம ஒரு காரியத்தை பண்ணிக்கிறோம், எல்லாருமே ஒரு காரியத்தை பண்றது ஏதோ ஒண்ணு அடையணும் அப்படிங்கிறதுக்கு தான். அந்த அடையணுங்கிறதுக்கு பண்ற அந்த காரியத்தினால என்ன பண்ணோம்னா வேற யாருக்கும் ஒரு இடைஞ்சல் இல்லாத இருக்கான்னு பார்த்துக்கணும். நான் பாட்டு கேட்டேன்னா எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது, எனக்கு வேணும் அப்படின்னு நான் பாட்டு கேட்டேன்னா அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னு, பக்கத்துல இருக்கிற பிளாட்ல இருக்கிறவர்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லாத இருக்கா. 8th வீட்டு பையனுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது நான் உட்காந்து பாட்டை கேட்டேன்னா பெருசா போட்டு கேட்டா, சார் என் வீடு சார், நான் பாட்டு கேட்கிறேன் உனக்கு என்ன அப்படின்னு கேட்டு பிரயோஜனம் இல்லை. அப்ப என்ன பண்ணும், நீனும் பாட்டு கேட்டு சந்தோஷப்படணும், அடுத்தவா படிக்கிறதுக்கு இடைஞ்சல் இல்லாத இருக்கணும். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு ஹெட்போனை போட்டு விடும், சரியா போச்சு. நீனும் பாட்டை கேட்டு சந்தோஷப்படலாம், அடுத்தவாளுக்கும் ஒரு இடைஞ்சல் இல்லாத இருக்கும். இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் நம்மளோட ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக நாம் முயற்சி பண்ற ஒவ்வொரு செயல்கள்லையும் இந்த செயல்னால அடுத்தவாளுக்கு ஒரு சிரமம் இல்லாத இருக்கா, இடைஞ்சல் இல்லாத இருக்கா அப்படின்னு பார்த்து பண்றதுக்கு பேர் தான் தர்மம் அப்படின்னு பேர். அறவழி அறவழி அப்படின்னு அப்படி நாம பண்ணினோம் அப்படின்னால் அதனால நமக்கு பாபம் வருதில்லை. ரெண்டாவது, இது செய்முறையை பொறுத்தது. ரெண்டாவது கண்டிஷன் என்ன, அந்த பலன்லையே குறியா வச்சிருந்து நாம ஒரு காரியத்துல முயற்சி பண்றோம். எந்த ஒரு காரியத்தை பண்ணினாலும் இதனால என்ன சார் லாபம், அதனால என்ன சார் லாபம் அப்படின்னு கேட்டு பிரயோஜனம் இல்லை. அப்படி கேட்காத நம்ம கடமை டியூட்டி அப்படின்னு பண்றதே அந்த பாப புண்ணியங்களும் நம்மள வந்து சேராத இருக்கு. இப்படிதான் நமக்கு வேதமா இருக்கட்டும் வழி சொல்லி தருது. அந்த வழியில போறதுதான் தார்மீகமான வழி. அப்படி நாம போறதே நம்ம லைஃப் மனித வாழ்க்கை சேஃபா, பாவத்தையும் சேர்த்துக்காத புண்ணியத்தையும் சேர்த்துக்காத. புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு பல பேர் விழுந்து விழுந்து புண்ணியத்தை சம்பாதிக்கிறோம். ஏணிப்படிய மாந்தல சார் சொல்ல போற, அப்படி விழுந்து விழுந்து புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு பிரயத்தனப்படாதங்கிற. ஏன்னு அசடே அதை அனுபவிக்கிறதுக்கு நீ அப்புறம் இந்த லோகத்துல பிறக்கணும், இந்திரனா பிறக்கணும், உடனே ஹிரண்யகசிபு வருவன். நமக்கெல்லாம் கஷ்டம் கம்மி. இந்திரன் திண்டாடினாப்புல என்ன ஒருத்தரும் திண்டாட முடியாது. இருக்கிறதுல இந்திர பதவிங்கிற எப்படி எல்லாம் இருந்திருக்கான்னு இந்த அசுராளுக்கு பயந்துட்டு ஒலாவ முடியாத ஈயாவும் எறும்பாவும் அதுவாகவும் இதுவாகவும் கிளியாவும் தேவர்கள்லாம் அந்த அல்லோல வெல்லப்பட்டிருக்கான். திருவரம்பூர் அப்படிங்கிறமே அங்க என்ன, அசுரனுக்கு பயந்துன்னு எல்லாம் தேவர்கள்லாம் எறும்பா ஓடி இருந்தது. கண்ணுக்கு தெரியாதாக்கன்னு அவன் குடிச்சுட்டான், அதையும் படிச்சுட்டான். ஈங்கோய் மலை அப்படிங்கிறா, அங்க என்ன பண்ணான், ஈயா போனான். காஞ்சிபுரத்துல பார்த்தா கிளியா வந்து செண்பக மரத்துல உட்காந்து காமாட்சிட்ட எல்லாரும் முறையிட்டாளாம். பந்தகாசுரனுக்கு பயந்துண்டு. இப்படி அசுராளுக்கு பயந்துண்டு அவ இடத்த விட்டு ஓடி இன்னும் உருவத்தை மாத்திண்டு இப்படி எல்லாம் திண்டாட வேண்டியிருக்குன்னா, இனிமே 100 அஸ்வமேதம் பண்ணினா இந்திர பதவி சார் அப்படின்னு விழுந்து விழுந்து அஸ்வமேதம் பண்ணினா இந்திர பதவி கிடைச்சிடும். பின்னாலே இரண்யகசிபம் வந்துருவோம். அதனால என்ன சொல்றான்னு, நீ இந்திர பதவி வேண்டாம், இரண்யகசிபட்டையும் மாட்டிக்க வேண்டாம், சௌக்கியமா இரு. அதனால விழுந்து விழுந்து புண்ணியத்துக்கும் பிரயத்தனம் பண்ணாத இருக்கணும். அந்த புண்ணியம் வேணும்னு ஆசைப்படாத இருக்கணும். அதனால புண்ணியமும் வேண்டாம், பாபமும் வேண்டாம், அவ்வளவுதான். இப்படி ரெண்டுமே அக்கௌண்ட்ல கிரெடிட்டும் இல்லை டெபிட்டும் இல்லைன்னா அந்த அக்கௌண்ட்டை வச்சு என்ன பண்றது, கீழ்ச்சேரிய வேண்டியதான். அப்பதான் நமக்கு விடுதலை கிடைக்கிறது. அதைத்தான் மோட்சம் அப்படின்னு. அதனால நாம எதுலையும் இதை கிடைச்சா என்ன பண்ணும், அதை பண்ணா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டு பிரயோஜனம் இல்லை. வந்து வர வர அக்கௌண்ட்ல ஏற ஏற இதை மெயின்டைன் பண்ணிட்டே தான் உட்காந்து இருக்கணும். அதுக்காக ஜென்மா எடுத்துன்னு தான் இருக்கணும். அப்படி ஜென்ம நிவர்த்தி ஏற்படணும்னா புண்ணிய பலனும் இல்லாத இருக்கணும், பாப பலனும் இல்லாத இருக்கணும். அப்ப என்ன பண்ணோம்னா பண்ற காரியத்தை பலனை எதிர்பார்க்காத உன்னோட கடமையா செய். அப்படி இதுதான் கீதையில உபதேசம்.
டியூட்டி டியூட்டி அப்படின்னா என்ன? இதான். இப்படி நாம இருக்க ஆரம்பிச்சிட்டோம், பழகின்றோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ஒரு கீழ்நிலையிலேருந்து படிப்படியா மேல்நிலைக்கு போகுது. அப்படி இருக்கிற அந்த நிலைகள் என்ன, அதுல எப்படி நாம போகலாம் அப்படிங்கிறத தான் ஏணிப்படிகளில் மாந்தர்களை சிவன் சார் நமக்கு விளக்கி சொல்றார். அதுல முதல்ல இந்த மனித வர்க்கத்தை அவளோட ஏற்ற தாழ்வான நிலைகளை ஒரு 11 ஸ்டேஜ்ல ஒரு ஏணிப்படி மாதிரி சொல்லியிருக்கு. ஒரு ஏணின்னு இருந்துன்னா அதுக்கு ஒரு படி 1, படி 2, படின்னு மேல அப்பதானே மேல போகலாம். அதுல சொல்ற அதுல அந்த 11 படி என்னங்கிறத சொல்லியிருந்தேன். அதுல இன்னைக்கு முதல் படியை பார்ப்போம். ஆனா யாரும் பயப்படக்கூடாது. அதுக்கு முன்னாலேயே வான் பண்ணிவிடுறேன். இத சொல்றதையே யாராரு எந்தெந்த படியில இருக்கோன்னு நாமளாவே உடனே கணக்கு போட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கும் பின்னால ஒரு விஷயம் சொல்ல போறேன் சார். அந்த 11 படி என்னங்கிறத பார்க்கலாம். இந்த தலைப்பின் கீழே மிக தாழ்ந்த நிலையிலேந்து மிக உயர்ந்த நிலையில உள்ள மானிட வர்க்கத்தோட நடவடிக்கை, குணம், செயல், தன்மை, மனோபாவம், மனோநிலை போன்றவைகளை பல தொகுப்புகள் மூலம் வகுத்திருக்க. அத்தகைய நிலைகள் என்ன அப்படின்னா, முதல் நிலை ஏணிப்படியில முதல் படி பாவி. எடுத்தோடனே அழகா ஆரம்பிச்சிருக்கு பாவி. நாம எல்லாரும் என்ன சொல்றோம், பாவி சார், மகாபாவி சார், மகாபாவி சார் அப்படின்னு ரொம்ப பிடிக்காதவள்ள சிம்பிளா திட்டிடுறோம். ஆனா அந்த பாவிக்கு என்ன டெபினிஷன், யார பாவின்னு சொல்லலாம் அப்படின்னு, பாவங்களையும் மகா பாவங்களையும் கொடிய பாவங்களையும் போருமா. பாவத்திலே இத்தனை கிரேடு. சிம்பிள் பாவம், அப்புறம் கொஞ்சம் நடுவாந்தரமா இருக்கிற பாவம், அப்புறம் ரொம்ப வீரியமான பாவம், அதுக்கு மேல என்ன பாதக செயல். இதெல்லாம் புரிபவன். இத்தகையவர்களை பிரித்தி அறிய வேலைய உங்கள்கிட்டயே விட்டுட்டேன். ரொம்ப கெட்டிக்காரர், தப்பிச்சு விட்டார் இல்லையா? அனாவசியமா எல்லாரையும் நீ தான் பாபி நான் தான் பாபின்னு சொன்னா எல்லாரும் சண்டைக்கு வந்துருவா. அதனால என்ன பண்ணாங்க, இப்ப ஏற்பட்டவள்னா யாருங்கிறது தெரிஞ்சு நீங்களே தெரிஞ்சுக்கொள்ளேன்ட்டு. அது எப்படி இருக்குன்னு கண்ணாடியில பாத்துக்கிறாப்புல இருக்கு. ரெண்டாவது நிலை பாமரன். இந்த பாமரன் அப்படிங்கிற இந்த பாமரன்கிற வார்த்தையை நாம ரொம்ப காமனா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பாமரன்கிறவன் யாரு அப்படின்னா, பாவம் பண்ணுவா. ஆனா அந்த பாவம் எப்பயே விட ரொம்ப அல்பத்தனமான பாவமா, ஒரு அற்பமான பாவங்களையும் பிழைகள், தப்பு. பாவத்துக்கும் பிழைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பிழை அப்படின்னா நம்மளை அறியாத அதுவே நடந்துடுறது. ஆனா பாவம்னா என்னென்ன, பர்பஸா பண்ணணும்னு பண்றது. இந்த பிழைகளையும் பண்ணினா கூட நற்செயல்களையும் புரிபவனம். போனா போறதுன்னு அப்பப்போ நல்ல காரியம் பண்ணுவா. இவர் தான் பாமரர். அடுத்தது மூணாவது விவேகி. இந்த வார்த்தையை நாம ரொம்ப யூஸ் பண்ற வார்த்தை தான். அவர் ரொம்ப விவேகி சார், விவேகி சார் அப்படிங்கிறோம். ஆனா விவேகின்னா இங்க என்ன டெபினேஷன் கொடுக்கிற சிவன் சார் அப்படின்னு, அற்ப பாவங்களுக்கு பயப்படுறவன். முதல்ல இருந்தவன் பாமரன், அற்ப பாவங்களை புரியவன். இப்ப இந்த விவேகி என்ன பண்ணாங்க, அந்த அற்ப பாவம் பண்றதுக்கு கூட யோஜனை பண்றவன், பயப்படுவன். வாழ்க்கையில நிதானத்தை கடைபிடிக்கிறான். நமக்கு அதுதான் வரமாட்டேங்கிறது. எல்லாத்துக்கும் எமோஷனல், எல்லாத்துக்கும் டென்ஷன், எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ். பால்காரம் வரலன்னா கூட என்னமோ வேண்டாத டென்ஷன். இல்லைன்னா போனா போறது, காப்பி இல்லாதான் நடக்குமே, ஒரு நாளைக்கு இருக்க மாட்டேங்குது. அப்படி எல்லாம் இல்லாத
ஒரு அமைதியா இருக்கிறவ, டென்ஷன் இல்லாத இருக்கிறவ, நிதானத்தை கடைபிடிக்கிறவன், அற்ப பாவங்களுக்கு பயப்படுறவன் தான் விவேகி. அடுத்தது 4வது சாது. இதுவும் நமக்கு தெரிஞ்ச பரிச்சயமான வார்த்தை தான். அந்த சாது எப்பேற்பட்டவன் தான்? முதல்ல தன்னலமற்றவன், அதாவது செல்ஃபிஷா இருக்க மாட்டான், தன்னலமற்றவர், பிறருக்கு பணிபுரிவதை கடமையாக கொண்டவன், அடுத்தவாளுக்கு சர்வீஸ் பண்றத ஒரு டியூட்டியா நினைக்கிறாளாம். நாமெல்லாம் எப்படி நினைக்கிறோம் அப்படின்னு, அது ஏதோ இனாம் கொடுக்கறாப்புல நினைக்கிறோம். அடுத்தவாளுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணணும்னா அது என்னமோ நாம போனா போறதுன்னு அவளுக்கு பண்றாப்புல நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த சாது என்ன பண்ணுவான்னு, அடுத்தவாளுக்கு சர்வீஸ் பண்றது நம்ம கடமைப்பா. சாஸ்திரம் சொல்றதோ இல்லையோ, பரோபார்த்தம் இதம் சரீரம். அதுதான் இங்க. உனக்கு சரீரமே எதுக்கு, கை காலு இதெல்லாம் எதுக்குப்பா கொடுத்துருக்குன்னு, அடுத்தவாளுக்கு ஹெல்ப் பண்ணுப்பா, அடுத்தவாளுக்கு உதவி பண்ணு. அதுதான் நீங்க சொல்ற, பிறருக்கு பணிபுரிவதை கடமையாக கொண்டவன், தான் என்ற அகந்தை அறவே அகன்றவன். அந்த தாங்கிற ஈகோ சொல்றமே அகம், அந்த அகங்கிறது தாங்கிறது அறவே கிடையாது, துளிக்கூட கிடையாது. பொதுவாக சாது என்ற பதத்தை நம்மவர்கள் குறிப்பிடும் பொழுது எப்படி குறிப்பிடுறோம் அப்படின்னு, எல்லாரும் காமனா சொல்லுவோம். யாரானு பாவம் சித்தர் 2 கட்டானா வந்ததுன்னா ரொம்ப சாது சார், ஒண்ணும் தெரியாது. ஆனா சாதுங்கிறதுக்கு டெபினேஷன் இவர் இப்படி கொடுத்திருக்கார், பரோபகார்த்தையே கடமையா கொண்டவன், தான்கிற ஈகோ துளி கூட இல்லாதவன் அப்படின்லாம் இருக்கிறவால நாம பேச்சு வழக்கில என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாரு, யாரானும் கொஞ்சம் அசடா இருந்தா அது ரொம்ப சாது சார் பாவம். ஆனா நாம குறிப்பிடும் பொழுது அசடு, மந்தன், ரொம்ப டல்லா இருந்தா அது எப்படி பாவம் தத்தி உட்காந்துருக்கு. நல்லவன் போன்ற பல கருத்துக்கள்ல சந்தர்ப்பங்களை அனுசரிச்சு பயன்படுத்துறோம். எல்லாருக்கும் அந்த மாதிரி சொல்லிடுதுல, அந்தந்த சமயத்துக்கு ஏத்தாப்புல உபயோகப்படுத்திக்கிறோம். பயன்படுத்தி வருவதுடன் விபூதி ருத்ராட்சத்தையோ நாமம் துளசி மாலையோ தரித்து ஓரிடத்தில் அமர்ந்து இலவச பிக்ஷை ஏற்று வருபவர்களையும் சாதுக்கள் என்ற பதத்தால் குறிப்பிடுகிறோம். இதை எதை பார்க்கிறோம்? வேஷத்தை பார்த்துடுறோம். ஏன்னா நாமளாவே என்ன நினைச்சிருக்கோம், நல்லவான்னாக்க இப்படி எல்லாம் நெத்தி கேட்டு இப்படி எல்லாம் ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்தோட இருப்பா அப்படின்னு, அதனால அவர் பெரிய சாது அப்படிங்கிறோம். ஆனா தியாக பிரம்மம் பரியாசம் பண்ற, என்ன பண்றார் அப்படின்னு, தெளியலேரு ராமா பக்தி மார்க்கமுலு, இவாளுக்கு பக்தி மார்க்கம்னா என்னன்னே தெரியாத, எல்லாரும் பக்தனா வேஷம் போட்டுன்னு தெரியறான் அப்படிங்கிற. அதுல சொல்ற, விடிகாரத்தால ஏந்துண்டு நீள முக்கி போய் நன்னா ஸ்நானத்தை பண்ணி விட்டு நன்னா பூதி பூசி நன்னா விபூதி பட்டப்பட்டையா போட்டுன்னு ருத்ராட்ச மாலையும் போட்டு இவர் திண்ணையில உட்காந்து ஜபம் பண்ணுவாராம், கையில மணிமாலையை வச்சுண்டு அப்படியே உருட்டின்ண்டே இருப்பாராம். எப்படின்னு எரிக்கி கண்ணை மூடின்னு பண்ணுவனா, யாரான வந்தாக்க நட சத்தம் கேட்டுன்னா கண்ணை மூடின்னு வருவான், இல்லைன்னா அப்படி லேசா கண்ணை திறந்து பாக்குறான், யாரான ரோட்ல போறாளா, நம்ம ஜபம் பண்றத பாக்குறாளா. இப்படி வேஷம் போட்டுன்னு தெரியலாம், இவனுங்களுக்கெல்லாம் பக்தி மார்க்கம் தெரிய போறது அப்படின்னு. அவர் இனிமே சாடுறாப்புல ஒருத்தராலையும் சாட முடியாது. அப்ப ஏற்பட்டாலும் நாம என்ன பண்ணுவோம், இந்த வேஷத்தை பார்த்து சாதுன்னு விடுவோம். அப்படி சொல்ல முடியாது. இத்தேவைகள் உண்மையில் தெய்வத்தை நினைத்து கொண்டிருப்பவர்களே, ஆனால் அவர்களை தெய்வீக பாமரர்கள் என்று வேணால் குறிப்பிடலாம். போனா போறது அதுக்காக உடனே விபூதி ருத்ராட்சன்னு எல்லாத்தையும் நாம போட்டினவெல்லாம் மட்டம் தட்ட வேண்டாம். அவளுக்கும் ஒரு நல்லது அப்படின்னா எப்போ அப்படின்னா, இவ வெளி வேஷத்தோட உள்ளுக்குள்ள பகவத் சிந்தனையோடையும் இருப்பாளே, ஆனால் அப்பவும் அவளை முழு சாதுன்னு சொல்லிட முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு, அவளை
சாதுவின் நிலையில் இருக்கிறதுனால தெய்வீக பாமரன் அப்படின்னு வேணா சொல்லலாம் அப்படிங்கிறது. ஆனால் சாதுவின் நிலையினராக நான் குறிப்பிட்டிருப்பது அத்தகையவர்கள்ல. இங்க சாதுன்னு சொல்லியிருக்கிறது இத மாதிரி விஷயத்துல உள்ளவாட அல்ல. அப்ப என்னன்னு, எனவே என்னால் விளக்கப்பட்டிருக்கும் தன்மையை கொண்டவர்களைத்தான் சாது என்ற பதத்தால் குறிப்பிட வேண்டுமே தவிர, என்ன முதல்ல சொன்னாரே, தான்கிற அகம் தொழிற்கூட இல்லாதவர், அடுத்தவாளுக்கு சர்வீஸ் பண்றதே கடமையா கொண்டவர், இப்படி எல்லாம் இருக்கிறவாளைத்தான் சாதுன்னு சொல்லலாம், குறிப்பிட வேண்டுமே தவிர அத்தகைய தன்மைகளை அனைத்தையும் ஒருவன் அடையாத வரையில், அதுலயும் வேடிக்கை என்னென்ன, இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு ஒண்ணு இல்லைன்னா கூட அவனுக்கு ஃபுல் குவாலிஃபைடு இல்லை சாதுவன். ஒருவன் அடையாத வரையில் அவனை சாது என்ற நிலையில் இயங்குபவனாக கொண்டு விட முடியாது. சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும் இல்லையோ, என்ற பழமொழியை கொண்டிருக்கிறோமே, அந்த பழமொழி இத்தகைய சாதுவைத்தான் குறிப்பிடுவதாகும். இந்த ஏணிப்படிகளில் சொல்லியிருக்கிற சாது தான் மிரண்டா காடு கொள்ளாதே வழிய, நம்மள மாதிரி அறகுற சாது எல்லாம் மிரண்டாக்க எது வேணா கொள்ளும். ஒருத்தரும் பயப்பட மாட்டான். நம்ம ஆத்திலே பயப்பட மாட்டேங்கிற, அப்புறம் என்ன யாரும் பயப்பட போறா மாட்டா. அடுத்தது 5வது நிலை, சிறந்த விவேகி. இவர் எப்படி இருப்பார்? சிறந்த விவேகினர் தூர திருஷ்டியை கொண்ட புத்திமான், அதாவது மேன் ஆஃப் விஸ்டம். அவ தீர்க்க தரிசனி கொண்டவா, தன்னை அண்டியவர்களுக்கு யுக்தமான யோசனையை அளிப்பவர்கள். தன்னை நாடின்னு வரவாழ்கிட்ட அவளுக்கு எது வேணுமோ எது தேவையோ அத மாதிரி யுக்தமான அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தினசா இருக்கும், ஒவ்வொரு தேவையா இருக்கும், அதுக்கு ஏத்தாப்புல நமக்கு யோஜனையை சொல்பவர். சிக்கலான பிரச்சனைகளில் நீதியை தெளிவாக்குவார். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கிற விஷயங்களை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணக்கூடாதா, இது சரியா அது தப்பா அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதே. இந்த சிறந்த விவேகிட்ட போனா அவர் என்ன பண்ணுவாரு, அதை கிளியர் பண்ணி எது கரெக்ட் எது தப்பு, எதை செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவன். வேதாந்த மனப்பான்மையுடன் வாழ்க்கையை ஏற்பவன் அப்படின்னா, அதாவது ஒரு பக்குவப்பட்ட நிலை. வேதாந்த நிலை அப்படின்னா நமக்கு உடனே பயம் வந்துடும். ரொம்ப அப்படியே உடனே எப்ப பாரு இவர் பிலாசபி பேசிட்டு நடைமுறைக்கு ஒத்து வராதே இருப்பார் அப்படின்னு இல்லை. ஆனால் அந்த வேதாந்த பக்குவத்தினால கிளாரிட்டி ஏற்பட்டிருக்கும். அந்த கிளாரிட்டி ஏற்பட்டாதான் அடுத்த வாளுக்கு சந்தேகத்தை கிளியர் பண்ண முடியும். அதுதான் சிறந்த விவேகி. அடுத்தது 6வது முற்றின விவேகி அல்லது உலகை துறந்த துறவி அப்படின்னு. இந்த முற்றின விவேகி அல்லது உலக துறந்த துறவி எப்படி அப்படின்னா, குடும்பத்தை கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும், அதாவது இவர்கள் கல்யாணமாகிய குழந்தை குட்டியோட கிரகஸ்தர்களா இருந்தாலும் சரி, இல்லை இல்லாதவாளா இருந்தாலும் சரி, குடும்ப பாசத்தையும் உலக பாசங்களையும் அகற்றியவன். இவாளுக்கு ஃபேமிலி குழந்தை குட்டி எல்லாம் கூட இருக்கும், ஆனால் நம்மள மாதிரி ஒரேடியே ஈஷிண்டு அட்டாச்சா இருக்காது. முதல்ல சொன்னமே, அதையும் ஒரு கடமையா செய்யக்கூடியவர்களா இருக்கணும். எத்தனையோ மகான்களை பார்க்கிறோமே, தியாக பிரம்ம முதலான ஸ்ரீதர ஐயாவாள் முதலான மகான்கள்லாம் எல்லாரும் கிரகஸ்தாலா தான் இருந்திருக்கா. ரிஷிகள் எல்லாமே பெரிய கிரகஸ்தால் தானே. ஆனாலும் அவ என்ன பண்ணான, பந்த பாசங்களை அகற்றினவரா இருக்கா. செயல் வேதாந்தி அப்படின்னா, வேதாந்தத்தை பாசப்படாது கூசப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணாத இருக்கிறவா இல்ல, அதை பிராக்டிஸ் பண்ற பிலாசபர்ஸ். அதுதான் செயல் வேதாந்தி. ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல் வாண்ட்ஸ் இஸ் ஹாப்பினஸ் என்றால் ஒரு மேதை. ஒரு மேதை சொன்னாரா, ஹாப்பினஸ்னா என்ன அப்படின்னாரா, ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல் வாண்ட்ஸ், அதாவது தேவைங்கிற ஒண்ணே இல்லாத இருக்கிறது தான் சந்தோஷத்தும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அத்தகைய வற்றாத இன்பத்தில் வாழ்பவன் இந்த முற்றின விவேகி. இவர்கள்
ஆத்மாவை பற்றியும் ஆன்மீக நிலையை பற்றியும் விளக்கம் கொடுப்பதும் உண்டு. ரொம்ப ஜாகிரதையா சொல்றார். அதுக்காக இவர் இவ்வளவு செயல் விவேகியா இருக்கிறதுனால எப்ப பாரு ஆத்மாவை பற்றி ஆன்மீக நிலையை பற்றி லெக்சர் அடிச்சுட்டே இருப்பாளாம். விளக்கம் கொடுப்பதும் உண்டு. அப்படின்னா வேணும்னா கொடுப்பா, அவ்வளவுதான். முற்றின விவேகிகளில் சிலர் இல்லங்களை அகற்றி நினைத்த இடத்தில் அமர்ந்து எவரிடையும் உரையாடாமல் வலுவில் வரும் அற்ப பிக்ஷையை ஏற்று இயங்கி வருபவளாவர். அவ எப்படி இருப்பான்? அவ பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து இவ எந்த விஷயத்துக்கும் போகாத, அப்படி யாரானு ஏதானும் வந்து கேட்டா அதுக்கு என்ன விதாயமோ அதை சொல்லிட்டு, சாப்பாட்டுக்கு கூட கார்த்தால பிரேக்ஃபாஸ்டுக்கு எங்க போறது, லஞ்சுக்கு எங்க போறது, டின்னருக்கு எங்க போறதுன்னு அலையாத அதுவாவே வந்ததுனால் அது அல்ப பிக்ஷையா இருந்தா கூட அதை ஏத்துன்பார். இவர்கள் தங்களை அண்டி தரிசிப்பவர்களை நெருங்க விடாமல் ஏசி தள்ளுவதும் உண்டு. சேஷாதிரி சுவாமி எல்லாம் அப்படிதானே இருந்தார். இவாளை தேடிட்டு யாராலும் போனா கூட அதையும் என்கரேஜ் பண்ணாத, அவளை வாங்க வாங்கன்னு சொல்லாத, அவளையும் திட்டி அனுப்பிச்சாலும் உண்டு. கல்லெடுத்து அடிக்கிறான் கிட்டக்க வந்தா சேஷாதிரி சுவாமி. நாமளா இருந்தா சும்மா விடுவோமா? இன்னும் வாங்க வாங்க எல்லாரையும் அழிச்சுன்னு வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் சொல்லுங்க. ஆனா இவா என்ன பண்ணுவான்னு தேவையில்லை. ஏன்னர் இவாளுக்கு தான் ஒரு தேவையுமே இல்லையே. அடுத்தவா வந்து பார்க்கணும், நம்ம யாரையும் பார்க்கணுங்கிற கூட தேவை கூட இல்லாத இருக்கா. அதனால அண்டி தரிசிப்பில் நெருங்க விடாமல் ஏசி தள்ளுவதும் உண்டு. இத்தேவையர்களை பழுத்த விவேகி என கூறலாம். இந்த இரு விவேகிகளும் உலகை மாய்கையாக காணும் துறவிகள் அல்லர். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்பேற்பட்ட இந்த விவேகிகள் இந்த உலகத்தை வேதாந்தத்துல என்ன சொல்றது, இது மாயை மாயை, பிரம்மம் சத்தியம், ஜெகன் நித்யா எல்லாம் அப்படின்னு சொல்றதா, இது பொய், வெறும் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்றது இல்லையா, அப்படின்னு இவா நினைக்க மாட்டாளாம், அப்படின்னு தள்ளிட மாட்டாள். ஆனாலும் தெய்வங்களையோ கடவுளையோ ஸ்மரிக்காதவர்களும் அல்ல. அப்படி சொன்னதுனால உடனே ஒருமே சிந்தனை இல்லாத இருக்க மாட்டா. தெய்வங்களையோ கடவுளை ஸ்மரிக்கிறவா, தியானம் பண்றவா. ஏழாவது தெய்வ விவேகி. இவர்கள் ஓர் பிரத்யேகமான நிலையினர்கள். எடுத்தோடனே சொல்லிட்டார், இவா ஒரு பெக்கூலியர், அவ்வளவுதான். அவ என்ன, பண்டைய உலக நாடுகள் அனைத்திலும் பிரகாசித்து வந்த பிராமணர்களும் இவா யாரு அப்படின்னு, இந்த தெய்வ விவேகி. பண்டைய உலகத்துல ஏதோ நம்ம பிராமணர்கள் அந்தணர்கள்னா ஏதோ இந்தியாவில மட்டும்தான் இருந்தார், பாரத தேசத்துல மட்டும்தான் இருந்தார், அப்படி இப்படின்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இல்ல, உலகம் முழுக்கலும் இருந்திருக்கா. ஏன்னா தெய்வத்தின் குரல பெரிய சொல்ற உலகம் தழுவிய மதம் அப்படின்னு சொல்றா. அப்படின்னா எல்லா இடத்துலயும் இருந்திருக்கணுமே. ஆப்பிரிக்கால வெர்ஜின் ஃபாரஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அந்த வெர்ஜின் ஃபாரஸ்ட்ல யூபா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு கல்வெட்டு, அதுலயும் தெரியுது அந்த ஊர்ல இருந்த அந்த ராஜா யாகம் பண்ணி என்னென்னலாம் தானம் பண்ணினான்னு அதுல வருதான் சொல்றா. அப்போ ஆப்பிரிக்கால ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்கிற இடத்துலயே யாகம் பண்ணி இருந்திருக்காருன்னா அப்ப நிச்சயம் அவர்கள் வேத அத்தியனம் பண்ணி யாகங்கள்லாம் பண்ண பெரிய அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிற வைதிகளாதான் இருந்திருக்கணும். அதுதான் இங்க சொல்ற, உலக நாடுகளிலும் பிரகாசித்து வந்த பிராமணர்கள், மகரிஷிகளின் வம்சத்தில் வந்தவர்கள், பெரிய ரிஷி வம்சம். குடும்பத்தை வகித்தாலும் தாமரை தண்ணீரை போல இயங்குவார்கள். தண்ணீரே தான் பிறக்கிறது வளருது, ஆனா தாமரை தண்ணி ஒட்டவே இல்லை. அது மாதிரி இவர்கள் சம்சாரத்துல இருந்தாலும் இந்த சம்சாரத்தினால பாதிக்கப்படாதவர்கள், கடினமான சாஸ்திர விதிகளை கடைபிடித்தவர்கள். இங்க எல்லாம் பண்ணணும் அப்படின்னா, அனுஷ்டானம் எல்லாம் பண்ணணும்னா சும்மா எல்லாராலையும் பண்ணிட முடியுமா? இந்த ஒண்ணும் இல்லை, நமக்கு வேலை வராது, சந்தியாவந்தனம் பண்ணணும்னாலே கஷ்டமா இருக்கு. அந்த சமயத்துக்கு தான் எல்லா காரியமும் வருது. அப்படின்னா மற்ற அனுஷ்டானங்கள்லாம் விடாத பண்ணணும்னா எவ்வளவு கஷ்டம். அப்படி மட்டும் பண்றதுன்னு ஆரம்பிச்சா ஆயுசு முழுக்க அவளுக்கு அதுக்கே தான் பொழுது சரியா இருக்கும், வேற எதுக்கும் பண்ண முடியாது.
அப்படி அந்த கடினமான சாஸ்திரங்களை கடைபிடிப்பள். தூய்மையின் சிகரமாக விளங்குவர். ஏன் அப்படின்னு, இவாளுக்கு அந்த நல்ல காரியத்தை தவிர வேற கெட்ட காரியத்துல பிரவேசிக்கிறதுக்கே டைம் இல்லாத இருக்கு. அப்போ நேச்சுரலி இது தூய்மையா தான் இருக்கணும், சிகரமா இருக்கு. தெய்வங்களுடன் தொடர்பை கொண்டவர்கள் அப்படின்னு, தேவர்களுக்கும் இவாளுக்கும் நேருக்கு நேர் கான்டாக்ட். நம்ம ஏதோ எய்தாத்துல ஃப்ரெண்ட்ஸை பாக்குறாப்புல, அடுத்தவர்களை போய் பாக்குறாப்புல, இவ பாக்குறாப்புல இருந்திருக்கா. மற்றவர்களால் தெய்வம் போல் மதிக்கப்பட்டவர்கள். நேச்சுரலி உலகம் என்ன பண்ணும், இப்ப ஏற்பட்டவாள பார்த்தாக்க தெய்வமேன்னு தான் நினைக்கும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் தெய்வ விவேகி. எட்டாவது தெய்வ சாது. இவர் எப்படி இருப்பார், முரட்டு பக்திமான். பக்தியிலேயே எப்படின்னு ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கும். ஆழ்வார்கள்ல நாயன்மார்கள்லாம் பார்க்கிறமே, சிறு தொண்டங்கிற நாயன்மார் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. யாராலும் நம்ம அன்னதானம் பண்றது, தினம் ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு சாப்பிடுறதுங்கிறது எல்லாருமே பண்ணக்கூடியதுதான், பண்ணலாம். கொஞ்சம் நல்லவாடா இருந்தா பண்ணிவிடலாம். அப்படி பண்றதுன்னு ஒரு விரதம் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோம். நம்ம மிஞ்சி மிஞ்சி பண்ணா என்ன பண்ணுவோம், தினம் ஏதாவது வடை பாயசத்தோட சமைச்சு யாரானு ஒருத்தரை கூப்பிட்டு சாதம் போடுவோம். இப்படிதான் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இவர் என்ன பண்றாருன்னு, யாரோ ஒருத்தர் சாப்பிட வரலன்னு தேடி கண்டுபிடிச்சு அவர் சாப்பிட வரேன்னு ஒரு சாமியார் சொல்ல, அந்த சாமியார் சும்மா கேட்கல, எடுத்தோடனே என்ன பண்ணார், முனியாண்டி விலாஸ் மெனுவை கொடுக்கிறார். நான்வெஜ். ஒரு காவியை கட்டிட்டு சடையோட கட்டு சாமியார் முதல்ல நான்வெஜ் ஏதான்னு கேட்கிறாருனாலே நாமளாருன்னா முதல்ல போலீஸ்க்கு போயிருப்போம். இப்படி எல்லாம் வேஷம் போட்டு தெரியுறாங்க. கேட்கிறார். கேட்டதும் எதையானும் எல்லாரும் அசைவம் சாப்பிட்றவெல்லாம் சாப்பிட்றத கேட்டாலும் பரவாயில்லைங்களா, இவர் என்ன பண்ணாங்க, ஸ்பெஷல் அசைவம் என்னன்னா புள்ளக்கறி தான் எனக்கு வேணும். போகட்டும், தொலையட்டும். அதுக்கு மேல என்ன, அது ஒரே பிள்ளையா இருக்கணும். சரி, அதையும் விடு. என்ன, அந்த பிள்ளைய அம்மா புடிச்சுக்க, அப்பாவே கழுத்தை அறுத்து அது மாம்சத்தை எடுத்து சமைச்சு போடணும். அப்படி போட்டாக்க நான் 6 மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுவேங்கிற. நல்ல வேளை வேற 6 மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றேன்னு, இது தினம் சாப்பிட்றேன்னாக்க என்ன ஆகும். இப்படி ஒருத்தர்கிட்ட சொல்ற அப்படின்னா, எந்த அசடானம் எங்க அதுக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிடும். ஆனால் சிறு தொண்டர் என்ன பண்ணாங்க, அவசியம் மட்டும் எங்க அதுக்கு வாங்குவாங்க. இதுதான் முரட்டு பக்திமான். பக்தி தான் அப்படின்னா கூட இது கொஞ்சம் நமக்கு கதை கேட்கறதே ரொம்ப ஓவரா இருக்கு. இதெல்லாம் சரி ரொம்ப இப்படி எல்லாம் யாரும் பண்ணுவாளா. நாம என்ன பண்ணுவோம், இந்த நாயன்மார் மாதிரி இருக்கணும், இந்த ஆழ்வார் மாதிரி வேணா இருக்கணும்னு சொல்லலாம். சிறு தொண்டர் மாதிரி இருக்கணும் அப்படின்னா சந்தன நங்கை மாதிரி அப்படியே வரணும், அப்பதான் இருக்க முடியும். இப்படி ஒரு முரட்டு பக்திமான். நாயன்மார்கள், ஆழ்வாராதிகள், பக்தி தாசர்களை போன்றவர்களை போல் இயங்குவார்கள். இவன் எல்லாருமே அந்த வகையை சேர்ந்தவாதான் தெய்வ சாது. விதவிதமான வகைகளில் தெய்வீக பணிகளை ஏற்பவர்கள். அவளோட தெய்வீக பணியெல்லாம் செய்யறது நம்ம ஆர்டினரி ஹியூமன் பீயிங் செய்யறாப்புல இருக்காது. இங்க திருவத்தியூர்ல ஒரு நாயன்மார், அவர் வடக்கு தீபம் ஏத்துற அப்படின்னா எல்லாரும் தீபம் ஏத்துறதா என்ன திரிய எடுத்துமோ எண்ணெய் எடுத்துமோ ஏத்துவோம். இவர் என்ன பண்றார் அப்படின்னு, அது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக கையை கழிச்சுட்டு ரத்தத்தை விட்டு ஏற்றுவேங்கிறது. சந்தனம் அரைச்சு கொடுக்கறதுன்னா சந்தன கட்டை இல்லைன்னா கையையே வச்சு தேய்ச்சி அரைப்பேன் அப்படின்னா, இப்படி எல்லாம் யாராலும் பண்ணுவாளா? அப்படி நாம பண்ணினாக்க என்ன சொல்லுவோம்னு, நம்மளோட லாங்குவேஜ்ல வேற பேரு லூஸு, இதெல்லாம் ரொம்ப ஓவர் கூத்தடிக்கிறது பக்தின்னு அப்படிம்போம். ஆனால் இவர் என்ன பண்ணார், 8வது படியில கொண்டு வச்சிருக்கிற அவளை தெய்வ சாது அப்படின்னு. அடுத்தது 9வது மகான். இந்த வார்த்தையை நமக்கு ரொம்ப காமனா யூஸ் பண்றது. நம்ம யாரை பார்த்தாலும் மகான் விடுவோம், அவ்வளவுதான். நமக்கு யாரையும் பிடிச்சிருந்ததுன்னா அதுதான் அவர் பெரிய மகான் சார் அப்படின்னு. அந்த மகான் எப்படி இருப்பார், குடும்பத்தை கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் உலக பாசங்களை அகற்றி தெய்வ பாசத்தில் மட்டும் மூழ்கி விடுபவர். அவளுக்கு ஃபேமிலி இருந்தாலும் இருக்கும், இருந்தா கூட என்ன பண்ணுவார், நம்மள மாதிரி பேச்சுக்கு போகணும்,
ஹோட்டலுக்கு போகணும்னு அலையாத, அது பாட்டுக்கு இருக்கும். ஏதோ பிராரப்தம், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறந்தது, அப்படி இருந்தது, அதோட விட்டுருவாளே வெளிய. இவாளோட மனசு முழுக்கலும் எதுல லயிச்சிருக்கும்னர் அந்த தெய்வ பாசத்திலேயே ஆழ்ந்து விடுவர், மூழ்கி விடுவர். நமக்கெல்லாம் நேர் ஆப்போசிட்டா இருக்கு. என்ன அப்படின்னு, இந்த குடும்ப பாசத்திலேயே மூழ்கி விடுபவர், தெய்வ பாசத்தை மறந்து விடுபவர். இந்த மகான்கள் என்ன பண்றாங்க, குடும்ப பாசத்தை மறந்துடுறா, தெய்வ பாசத்திலேயே மூழ்கி விடுறாங்க. எத்தகைய எதிர்ப்பு சக்திகளாலும் பாதிக்கப்படாது. அப்படி இருக்கிறதுனால என்ன ஒரு எதிர்ப்பு சக்தி வந்தாலும் அந்த எதிர்ப்பு சக்தி தான் மலையில மோதிண்டு தலையை உடைச்சிருந்தாப்புல ஆகும். அது ஓடி போயிடுமே வழிய இவாள ஒன்றும் பாதிக்காது. அடுத்தது 10, தன்னையும் துறந்த துறவி. அவர் எப்படி இருப்பார், தெய்வ பாசத்தையும் அகற்றியவர். இந்த முன்னால மகான் வச்சிருந்தாரு, அவர் குடும்ப பாசத்தை அகற்றிட்டு தெய்வ பாசம் வச்சிருந்தார். இப்ப அடுத்த ஸ்டேஜ் படி மேலே 10வது படிக்கு போனோம்னு என்ன எடுத்துங்க, அந்த தெய்வ பாசமும் போயிடுத்து. முன்னமே சொன்னேனே, ஆசையருமின் ஆசையருமின் ஈசனோடாயினும் ஆசையருமின். என்னையா பண்ண போற நீ போய் வைகுண்டத்திலையும் கைலாசத்திலையும் உட்காந்து? எத்தனை நாளைக்கு தான் போர் அடிக்காது? அங்க பார்த்த மஞ்சையை பார்த்துட்டு பார்த்ததே கேட்டு அது கூட தேவையில்லை. அந்த தெய்வ பாசத்தையும் அகற்றியவர், ஆன்மீக சக்தியை அடைந்தவர்கள், பேரின்பத்தில் ஆழ்ந்திருப்பவர். ஆன்மீக சக்தின்னா ஆன்ம பலம். நாம ஆன்மீகம் அப்படின்னாலே ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு தான் வச்சுட்டு இருக்கோம். ஆனால் அதை விட இங்க கிளியரா நமக்கு வித்தியாசப்படுத்தி காமிக்கிறார். அது என்ன அப்படின்னு, எவன் ஒருத்தன் தன்னோட ஆத்மால நாட்டத்தோட இருந்து தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறான். இனிமே தெய்வத்தை தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போறோம், அது எங்க இருந்தா என்ன, நமக்கு இல்லைன்னா என்ன, நீ யாரு முதல்ல. அதுதான் அந்த ஆன்மீக சக்தியை அடைஞ்சவர்கள். அப்படி அடையறதுனாலே பேரின்பத்துல திகழ்வர், ஆழ்ந்திருப்பார். இவர் தான் தன்னையும் துறந்து தருவி. கடைசியா 11வது படியில உச்சியில இருக்கிறவர்கள் ஞானி. நாமளே எல்லாரையும் ஞானி. சகட்டு வேணிக்கு தான் எல்லாருக்கும் சர்டிபிகேட், நமக்கு எல்லாம் இலவசம். ஞானினா என்னன்னு, அந்த பரம்பொருளான பிரம்மத்துடன் கலந்து கலப்பவர். இந்த முதல்ல தன்னையும் துறந்த துறவிக்கும் இந்த ஞானிக்கும் சட்டில் டிஃபரன்ஸ். அதான் அவ என்னன்னு, அந்த ஆன்மீகத்தை உணர்ந்துடுறா, ஆத்மசக்தியை அடைஞ்சிட்டு அந்த பேரின்பத்துல ஆழ்ந்திருக்கா. ஆனால் அந்த ஞானி என்னன்னு, அந்த பேரின்பம் தானே ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாது வேதாதான்னு சொல்றது. அந்த பிரம்மம்னா என்ன ஏன் அப்படின்னு, ஆனந்தம் தான் பிரம்மம் அப்படிங்கிற அந்த ஆனந்தமான பரம்பொருளோட அப்படியே இரண்டரை கலந்து இருக்கிறது. அதுதான் பிரம்மனிஷ்டர். பிரம்மஜானி எல்லாம் அத்வைதத்துல ரொம்ப உயர்ந்த நிலையா சொல்லியிருக்கு இல்லையா, அந்த நிலைதான் ஞானி. இப்படி ஒரு மனிதன் பாதியிலேந்து ஞானி வரைக்கும் 11 படியில இருக்கான். அந்த 11 படியில இருக்கிற அந்த மனிதர்களை ஒவ்வொரு நிலையிலையும் இருக்கிறவாட எப்படி எல்லாம் அவளோட நடவடிக்கைகள் இருக்கும், செயல் இருக்கும். எதை வச்சுன்னு ஒருத்தர் எப்படி சார் கிரேட் கொடுக்கறது இவாளுக்கு? இவர் என்ன பேசிஸ்ல இவரை பாதின்னு சொல்றது, இவரை பாமரன்னு சொல்றது, இவர் விவேகின்னு சொல்றது, ஞானின்னு சொல்றது? அதுக்கு என்ன பண்ணிருக்காரு சிவன் சார், ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சிருக்காரு. போட்டு சிம்பிளா நமக்கு புரியறாப்புல அதுல பாபி அப்படிங்கிறதுக்கு பெரிய லிஸ்ட். இப்படி இருக்கிறவன், அப்படி இருக்கிறவன், இப்படி பண்ணவன், அப்படி பண்றவன், இப்படி பண்ணாதவன், அப்படி பண்ணாதவன், இப்படி எல்லாம் பலவிதமான செயல்கள் நடவடிக்கை மூலம் இவரை பாதின்னு கிரேட்ல சேர்க்கலாம் அப்படிங்கிறாப்புல சொல்லியிருக்கார். அதுல பெரிய லிஸ்டா நிறைய சொல்லியிருக்கார். அத்தனையும் சொல்றதுக்கு டைம் இருக்காது. அதனால என்ன பண்றேன், அதுல இருக்கிற சில விஷயங்களை மட்டும் சொல்லி அநேகமா நம்ம இதுக்குள்ளேயே மாட்டிட்டு விடுவோம். அதுல முதல்ல சொல்ற, வேதத்தை விவாதத்துக்கு உட்படுத்துபவன் பாவி. ஏன் அதை என்ன எடுத்தோடனே அதுல ஆரம்பிக்கணும் அப்படின்னு, அந்த வேதம் தான்ப்பா அடிப்படை எல்லாத்துக்கும்.
வேதோ கிலோ தர்ம மூலம் அப்படின்னு சொல்லி அந்த வேதத்திலேருந்து தான் அண்டச்சராச்சரங்களும் பிரபஞ்சங்களும் உற்பத்தி பண்ணப்பட்டிருக்கு, இயங்கின்றிருக்கு. அப்படி இருக்கிற அந்த வேதத்தை போய் விவாதத்துக்கு உட்படுத்துபவன், பட்டிமன்றம் போடுறது, வேதம் சரியா தப்பா அப்படி பண்ணினான்னா என்னன்னா கண்ணால கூட பார்க்காத பாவி. வேதத்தை, வேதம்னாலே சட்டம் ஆணை அப்படின்னா லலிதாசனம்ங்கிறது நிஜாக்ஞா ரூப நிகமா. அம்பாளை என்ன பண்ணா இந்த நிகமம்னாலும் வேதத்துக்கு பேரு, வேதம்ங்கிற பேர்ல நிஜமான ஆணையை பிறப்பித்தவள் அப்படின்னு சொல்றது. சாட்சாத் பராசக்தி போட்டிருக்க ஆணை, ராஜராஜேஸ்வரி அண்டச்சராஜரத்துக்கும் ராணி அவ போட்டிருக்கா. அவ போட்ட சட்டத்தை நீ யாரையா டிஸ்கஸ் பண்றதுக்கு? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா அதை வச்சுன்னு நீ யாரு டிஸ்கஸ் பண்றதுக்கு? பண்ணக்கூடாது. அப்ப என்னென்ன சத்தம் போடாத, கேட்கலாம், அவ்வளவுதான். அது பண்ணுன்னா பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். ஒய் வென் ஹூ வட் பாட்டெல்லாம் சொன்னா உத கேட்கவே கூடாது, கேள்வியே கேட்கக்கூடாது. சொல்ற மொழியோ நம்ம யாராலும் ஒருத்தர் மறுக்க முடியாத கேட்கிறாப்புல ஒரு விஷயத்த சொல்லிட்டா என்ன பெரிய வேத வாக்கோ அப்படிங்கிறோம். இதுல இருந்தே தெரியுது வேத வாக்குன்னா மீறக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாதுன்னு தெரியுது. அப்படி இருக்கிற அந்த சட்டத்தை அதுல போய் விவாதம் பண்றது, இது சரியா தப்பா இப்படியா அப்படியான்னா அவன் பாவி. அடுத்தது ஆதியும் அந்தமும் இல்லாத வேதத்தை நிந்திப்பவன் பாவி. முதல்ல விவாதிக்கிறவன், அவர் திட்டல, ஆனாலும் நீங்க என்னதான் சொல்லுங்க சார், வேதத்துல அப்படி சொல்லியிருக்கு சார், அது கரெக்டா அப்படின்னா பாவி. அதுக்கு மேல போய் இவன் பெரிய என்ன வேலை போயிடுச்சுது, அதெல்லாம் இல்லை, அப்படிதான் சார் நான் பண்ணுவேன் அப்படின்னு அதை நிந்திச்சான்னா அவனும் பாவி. அடுத்தது மூணாவது, பெற்றவர்களுக்கு அன்னம் இடாதவன் பாவி. பயமா இருக்கு இதுக்கு மேலேயே கேட்கறதுக்கு. பெற்றவர்களுக்கு அன்னம் இடாதவன் பாவி. ஏன் அப்படின்னு அந்த முதல்ல சொன்ன வேதம் என்ன சொல்றது, மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ. கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் அம்மா அப்பா அப்படின்னா, அந்த ஒரு தாயும் தந்தையும் இல்லைன்னா, அவ உன்னை நம்மளை பெத்து வளர்க்கலைன்னா நாம இன்னைக்கு இப்படி ஒரு ஆளா இருக்க முடியுமா? இல்லை இந்த ஸ்திதியில இருக்க முடியுமா? என்ன பண்ண முடியும்? முடியாது. அப்படி இருக்கிற அந்த தாய் தந்தையருக்கு சாப்பாடு போடாத இருக்கிறவன் பாவி. சில பேர் என்ன பண்ணுவா, இப்படி அப்பா அம்மாவுக்கு சாதம் போட மாட்டா, ஆனா ஊர்ல நல்ல பேர் வாங்கிட்டு பெரிய தான தர்மம்லாம் பண்ணுவா. அது பண்ணனா பலிக்குமாங்க? நோ, பலிக்காது. சொல் பெரியவாழ்கிட்ட ஒரு பெரிய மனுஷர் பிக்ஷாவந்தனம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பக்தி, பெரியவாழ்கிட்ட பிக்ஷாவந்தனம் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்கிறார். அவர் வந்து பிக்ஷாவந்தனம் பண்ணினா மடத்துக்கு நல்லாவே நிறைய சௌரியம் வரும். ஆனால் பெரியவா என்னது சொல்றா, முதல்ல அவனை அப்பா அம்மாவை அழிச்சுன்னு வந்து ஆத்துல வச்சு உட்காந்து வச்சுட்டு சாதம் போட சொல்லு, அப்புறம் எனக்கு வந்து பிக்ஷாவந்தனம் பண்ணணும்னு சொல்லு. ஏன்னு வேதம் சொல்லியிருக்கு, மாதா பிதா குரு, அப்புறம் தான் மூணாவதா தான் சொல்லியிருக்கு. அவனுக்கு மூணாவது பண்ண வந்துட்டான், முதல் ரெண்டை விட்டுட்டோம். அதனால ஃபர்ஸ்ட் ரெண்டை பண்ண சொல்லு, அப்புறம் மூணாவது பறிச்சு. குருன்னா அப்படின்னா சொல்லித்தரணும். அப்படியா, நீ அம்மாவுக்கு சாம் போட்ட என்ன அப்பாவுக்கு சாம் போட்டேன்னு எனக்கு வா, முதல்ல போட்டுரும் அப்படின்னா நோ. பெத்த தாயாரையும் பெற்றவர்களுக்கு தகப்பனாருக்கும் அவளுக்கு பண்ணாத, அவளை கவனிச்சுக்காத, அவளை திருப்திப்படுத்தாத நாம என்ன நல்ல காரியம் பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை, பலன் இல்லை. அதனால அதுதான் முக்கியம். அப்படி பண்ணணும். எல்லாத்தையும் திறந்த ஞானியாதான் இருந்தார் சிவன் சார். ஆனா அந்த சிவன் சார் தன்னோட பூர்வாசிரம தாயாருக்கு சார்தம் பண்றதே எவ்வளவு பக்தி ஸ்ரத்தையோட பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தவாளுக்கு தெரியும். சிவன் சாரோட அம்மா சார்தம் அப்பா சார்தத்தை
பல்லாவரத்துல வைத்தி அப்படின்னு அவ வீட்டுல போய் வருஷா வருஷம் சாந்தம் பண்ணுவர். இந்த சாந்த மண்டபத்துக்கு நேர கிளம்பி அடையார் போய், அடையார்ல டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவளோட மன்னி இருந்தா, ஷியாமலா மாமி அப்படின்னு. அந்த குடும்பம் எல்லாமே சாத்த ரொம்ப பக்தி. பெரியவாளோட தாயார் சாந்தம், இந்த சாரோட அம்மா அப்பா சாந்தம் அப்படிங்கிறதுனால அவ ரெடியா சாமான் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருப்பா, கரிகாலேன்னு எல்லாத்தையும். சார் நேர அங்க போறது, அவாத்துல அந்த சாமான்கள்லாம் எடுத்துக்கிறது, நேர பல்லாவரம் போய் அந்த வைத்திய வீட்டுல கொடுத்து சாதம் அந்த எல்லாத்தையும் வச்சுட்டு சார் கத்துவரா அம்மா அப்படின்னு. ஏன் அந்த தாபத்தோட சாஸ்திரம் சொல்றது, நீ அப்படி சாந்தம் பண்ண முடியலன்னா சப்பாத்தி கட்டிய கட்டின்னு ஓன்னு கதறுன்னு சொல்றது. எப்படி கதறணுமா? முள்ள கட்டின்னு கதறுங்கிறது என்ன? இப்படி நீ பெத்து எனக்கு வளர்த்த வயே உனக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு திவசம் கூட பின்னம் கூட கொடுக்க முடியாத ஒரு பாவியா போயிட்டேன்னு அப்படின்னு நினைச்சுன்னு கதறுங்கிறது. இப்படி கையாலாவதுன்னு போயிட்டேனே அப்படின்னு கதறுன்னு சாஸ்திரம் சொல்றதுன்னா, அந்த அம்மாவும் அப்பாவும் அவர்களுக்கு நாம உயிரோட இருக்கிறதே அவளுக்கு நாம செய்யற, நாம பண்ற அந்த அன்னம் எழுதும் பாதுகாத்துக்கிறதும், அதுக்கு மேல அவ போனதுக்கு அப்புறம் கூட அந்த தினத்துல அவளை நினைச்சு நாம அவளுக்கு பண்றது எவ்வளவு முக்கியம்னு சொல்றோம். சாஸ்திரம் பயப்படுறது அந்த சாதத்தன்னைக்கு இனிமே தேவர்களுக்கு செய்யற பூஜை எல்லாம் கூட பின்னாலதான், இதுதான் முதல் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா நாம என்ன பண்றோம்? அப்படி வேதமும் சாஸ்திரமும் பயப்படுறத பார்த்து நாம பயப்படாத, அதெல்லாம் வேண்டாம் சார், இருக்கிறதே எங்க அப்பா அம்மா சொல்லிட்டா, எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படிங்கணும். மற்றதெல்லாம் நான் அப்பா அம்மா சொல்றதெல்லாம் கேட்டாப்புல இதை மட்டும் பண்ண வேண்டாம்டா நோ. இப்படி இருக்கிறதே பாசத்துல பண்ண வேண்டாம்னு சொன்னவாதான் போனதுக்கு அப்புறம் ஆவியா இருக்கிறதே பண்ணலன்னா சபிப்பா. அதாவது பிதிரு சாபம், பிதிரு சாபம்னா எந்த பிதிருக்கடானு எந்த அப்பா அம்மாவானு தன் குழந்தைய நாசமா போட்டோம்னு நினைப்பாடா? சொல்லுவாடா? சொல்லவே மாட்டான். ஆனால் அந்த சாபம்ங்கிறது எப்ப வருதுங்க? அந்த தாபம் தான் சாபமாயிடும். அந்த ஜீவன் பரிதவிக்கிறதே, இத்தனை பண்ணினோம் நமக்கு ஒரு வழி இல்லாத போயிட்டு, ஒரு எள்ளந்தண்ணி இறக்க நாதி இல்லாத போயிட்டோம் அப்படின்னு அவ தாபப்பட்டாலே போறோம், சாபமாயிடும், பரம்பரை ஏற்படும். இன்னைக்கு பல பேருக்கு பார்க்கணும், இந்த சாதங்கள் இந்த பிதிரு காரியங்கள் எல்லாம் ஸ்ரத்தை இல்லாத விடுறதுனாலேயே லைஃப்ல அவளுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வருது, எவ்வளவோ சிரமங்கள்லாம் வருது, என்னமோ எவ்வளவோ எப்படி இல்லாம குழந்தைகள்லாம் பிறக்கிறது, இல்ல பிறக்காதற்கு இத்தனை எல்லாம் நடக்கிறது. ஆனா அதுக்கப்புறம் ஜோசியத்தை போய் கேட்டா உங்களுக்கு பிதிரு சாபம் இருக்கு, பிதிரு சாபம் இருக்குன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? மூட்டை மூட்டையா எள்ளை தூக்கிட்டு திலகம் பண்ண ராமேஸ்வரம் போற. அதுக்கு மாசம் மாசம் இத்தனை எள்ளை இறைச்சி விடலாம இல்லையோ? அதனால இந்த பிதிருக்களுக்கு பெற்றவர்களுக்கு அன்னமிடுறது அப்படின்னா இருக்கிறதே அவளை உட்காந்து வச்சு சாதம் போடுறதோட இல்லை, போனதுக்கு அப்புறம் நம்மளோட மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த பெற்றவர்களுக்கு செய்யற கடமையில வழுவக்கூடாது. அந்த நமக்கு அந்த கவனம் குறையக்கூடாது, அதுதான் முக்கியம். இதத்தான் சிவன் சார் மாதிரி இருக்க மகான்கள்லாமும் நமக்கு பண்ணி காமிச்சிருக்காங்கன்னா, இனிமே சிவன் சார் மாதிரி பிள்ளைய, பெரியவா மாதிரி பிள்ளைய, அம்மா அப்பா பெத்த அம்மா அப்பாவுக்கு இனிமே பிண்டம் போட்டா அவ கரையேறணும், அவ பசியாறணும் இல்ல. ஏன் பண்றா அப்படின்னு அவ குருவா இருந்து வழிகாட்டுறதுனால அவ பண்றத பார்த்தாலான்னு நமக்கு வரும். அவளே பண்றான்னா நம்மளும் பண்ண வேண்டாமா? பிண்டம் வைக்கிறதே தசரதன் நினைச்சுன்னு ராமர் எப்படி விழணும்? ராமரை பிள்ளையா பெற்றவனுக்கு இனிமே பிண்டம் போட்டாக ஏறணும், கிருஷ்ணனை பிள்ளையா பெற்றவனுக்கு பிண்டம் போட்டா ஏறணும் தேவையில்லை. ஆனால் ஏன் பண்றாங்க? உலகத்துக்கு வழிகாட்டுறதுனால பண்ணி காமிக்கிறான். அப்படித்தான் சிவன் சாரா இருக்கட்டும். பெரியவா ஹாஸ்பிட்டலுங்கிற இடத்துல இருந்தா, அப்ப பெரியவாளோட இன்னொரு கடைசி தம்பி குஞ்சு சாஸ்திரியல் அப்படின்னு அவர் அங்க இருக்கிற பெரியவாளோட தாயா சாந்தம். அது அந்த அம்மா சொன்னா நாளைக்கு சாந்தம் பெரியவா வரணும் அப்படின்னு. ஏன்னா பெரியவாளுக்கும் பூர்வாசிரம தாயாரா இருக்கிறதுனால மாட்டேன்னு விட்டா.
சன்னியாசி வர முடியாது, வரமாட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்ணாலும் அந்த சாந்தம் உள்ள நடக்கிற சமயத்துல அவாத்து வாசல்ல போய் உட்கார்ந்துட்டு மந்திரத்தை கேட்டாளாம். அதுக்கப்புறம் சொல்றா, அட்லீஸ்ட் அப்படி சாந்தம்னு காதுல விழுந்துன்னா தாயாருக்கு மந்திரத்தையானு கேளுன்னு சொல்லிருக்கு. அப்படின்னா ஒரு சன்னியாசிக்கு கூட ஒரு தாயாருக்கு இப்படி ஒரு உயர்வு கொடுத்திருக்கு அப்படின்னா நாம அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். அப்படி நாம பண்ணலைன்னால் பாவி. அந்த பெற்றவர்களுக்கு நாம செய்ய வேண்டியது செய்யலைன்னால் பாவி. அதே மாதிரி சாப்பாடு போடுறோம், எல்லாம் பண்றோம், அந்த ஹிதமான வார்த்தைகள் பல பேருக்கு அதுதான குறைச்சலா இருக்கு. வந்தோடனே ஆபீஸ்ல இருந்து வந்தோடனே, அம்மா சாப்பிட்டேடா, அப்பா சாப்பிட்டேடா, என்ன குறைஞ்சு போயிட போறது? நம்ம பாட்டுக்கு நேரம் உள்ளுக்குள்ள போய் சட்டையை ஊற்றி வச்சுட்டு நாம காரியத்தை பார்த்துன்னு இல்லை. அந்த ஆறுதல் வார்த்தை இருக்கணும். அப்படி பண்ணினாக்க நம்ம சாதம் போடலைன்னா கூட அந்த கேட்ட வார்த்தையே போறோம். அது குழந்தை உள்ள வார்த்தையே சாப்பிட்டையாமான்னு தான் உள்ள வரும். அப்படின்னா அப்படியே பூரிச்சு போறதே அதை விட ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்படி இருக்கிற அந்த தாயை தந்தையில எவ்வளவு கடமை நமக்கு இருக்குன்னு சொல்றான்னா அதை நாம மறந்து போயிட்டோம். அதுதான் பெரியவா சொல்ற. அப்படி இருக்க வேண்டிய தேசத்துல மாத்திரு தேவோப பித்திரு தேவோபான்னு சொன்ன தேசத்துல ஏஜ்டு ஹோம் வந்துடுத்து பாருங்கிற. அவளை கொண்டு பாரம் மாதிரி அங்க தள்ளுறாப்புல இருக்கு. அதை பார்த்துன்னு இன்னும் நாமெல்லாம் இருக்குமேங்கிற. அப்படி இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த சாந்தத்துல பிண்டதானம்லாம் சொல்லியிருக்கு, என்னெல்லாமோ சொல்லியிருக்கு. இப்படிதான் பண்ணோம், அப்படிதான் பண்ணணும்னு. அதுக்கு சொல்ற, காகத்தின் மூலம் உணவு அனுப்புவதை இகழ்பவன் பாவி. காக்காய்க்கு வாயச பிண்டம் கொண்டு வச்சு இதுங்கிற மாதிரி ஒரு ரயில்வேல உத்தியோகத்துல இருக்கிறவா அவள்லாம் வந்து பெரியவாள்கிட்ட கேட்கிறா. ஹைதராபாத்ல இருந்தா அவ கேட்டா. பெரியவா எல்லாரையும் விசாரிச்சா. இங்க வந்திருக்கேளே எல்லாரும் அவாவா சாந்த தர்ப்பணங்கள்லாம் ஏதாவது கர்மானுஷ்டான்லாம் விடாத பண்ணிட்டு கேளா. அவளா விடாத பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரே ஒரு வாத்தியா இருக்காரு, அவருக்கு ஒன்றும் அர்த்தம் தெரியல, ஏதோ பண்ணி வைக்கிறேன், நாங்களும் பண்றோம். அதனால மடத்திலேருந்து நல்ல வித்வான்களா அனுப்பிச்சா நாங்க எல்லாம் அவளை தந்திரமா பார்த்துக்கிறோம், சௌக்கியமா வச்சுக்கிறோம், பண்ணணும் அப்படின்னு. உடனே பெரியவா சொன்னா, இப்போ மந்திரம் தெரிஞ்சு பண்ணினாதான் பலன், தெரியாத பண்ணினா பலன் இல்லையோ அப்படின்னு. இல்லை, எதுவா இருந்தாலும் ஒரு காரியத்தை தெரிஞ்சு பண்ணாதானே. அதுவும் குழந்தைகள்லாம் கேட்கறது, நீங்க பாட்டுக்கு வரட்டு ரிச்சுவல்ஸை பண்றேன், ஒண்ணுத்துக்கு அர்த்தமே தெரியாதான், அப்படிதான் மூட நம்பிக்கைன்னு பரியாசம் பண்றது. உடனே வாஸ்தவம் தான். உடனே பெரியவா சொல்றா, புள்ள அப்புறம் கேட்கறது எல்லாம் எங்கேயோ போனாலும் தாத்தா பாட்டிலாம் இப்ப என்னவா இருக்கான்னு தெரியாது, இங்க வரையும் அதிர்ஷ்டம் எள்ளுண்டையும் யாரோ கூப்பிட்டு போட்டாக்க போயிடுமா அப்படின்னு. உடனே எல்லாத்துக்கும் பெரியவா, ஆமா வாஸ்தவம் தான், நல்ல கேள்விதான். உடனே அப்புறம் சொல்றா, அப்படி இருக்கிற உன் புள்ள எங்க இருக்காங்க? பம்பாயில இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு. அப்படியா அப்படின்னா, சாப்பாட்டுக்கு என்ன பண்றான் அப்படின்னு. இல்ல அங்க ஹாஸ்டல் இருக்கு, அதுல சாப்பிடும். ஓ, அப்ப படிப்புன்னு சொல்லி கொடுத்து சாப்பாடும் போறாடா? கறந்துருவா சேர்த்து அப்படின்னு. பணம் அனுப்பணும், அப்போ மாசம் மாசம் நீ போய் கொடுத்துட்டு வரணுமா அப்படின்னு. அதெல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. அதாவது கொஞ்சம் நம்ம அசடா போனோம்னா அவர் முழு அசடாவே இருப்பார். அப்படியா அப்படின்னா, பின்ன எப்படி அனுப்புவ அப்படின்னு. இல்ல மணி ஆர்டர்னு ஒண்ணு இருக்கு, அதுல அனுப்புவேன் அப்படின்னு. அது என்ன அப்படின்னு, அது எப்படி பண்ணுவ அப்படின்னு. உடனே இவர் மணி ஆர்டர் பண்றதை பத்தி பெரியவாளுக்கு சொல்லி கொடுத்தார். சரி, அதுல வந்து எவ்வளவு அனுப்ப? 1000 ரூபாய் அனுப்புவேன் அப்படின்னு. அந்த 1000 ரூபாய் அனுப்புவேன்னா, நீ இப்ப கொண்டு மயிலாப்பூர்ல போஸ்ட் ஆபீஸ்ல 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதே 1000 ரூபாயை தான் பாம்பேல கொண்டு கொடுப்பாடும் அப்படின்னு. அவர் அதே 1000 ரூபாய் கொடுக்கணுங்கிறது இல்லை அப்படின்னு. பின்ன நான் புது நோட்டா கொடுத்தா அவன் பழைய நோட்டா கொடுப்பான், நான் 2500 ரூபாயை கொடுத்தா ஒரு 1000 ரூபாய் அப்படின்னா அது எப்படி நீ அனுப்பிச்சதுன்னா அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. இல்ல இல்ல, இந்த 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் பிரயோஜனப்படுத்துறோம், அவ்வளவுதான். நான் எப்படி கொடுத்தாலும் சரி, இதே தூக்கி நாங்க போக முடியாது. நான் இங்க மயிலாப்பூர்ல போட்டதுதான், இதுக்கு உடனே அவ அதுக்கு பிரதியா கொடுத்துருவா அப்படின்னு. கொடுத்துருவாள் இல்லையோ? அப்ப நீ கொடுத்தா 1000 ரூபாய் நோட்டையே அங்க கொடுக்கணும்னு சட்டம் இல்லையோ? அத மாதிரி தாண்டா சாஸ்திரம். நீங்க உங்க அப்பா அம்மாவை நினைச்சுட்டு அதிர்ஷம் எள்ளுருண்ட பிளாட்சலை போட்டாலும் இதே அதிர்ஷம் எள்ளுருண்ட பிளாட்சலை தான் அவளுக்கு போகணுங்கிறது இல்ல. அவ எந்த ரூபத்துல என்னவா இருக்காளோ அதுக்கு பிரயோஜனப்படுத்துவார். நீங்க போடுறதுக்கு பிரதிக்கு பிரயோஜனத்துக்கு பிரயோஜனம், அவ்வளவுதான்.
ஏன்னா அவன் சட்டமே இப்படித்தானே சொல்றது, நீ கொடுத்த 1000 ரூபாய் நோட்டையே தான் அங்க கொடுக்கணும்னு இல்லையே. அதனால நீ அவளை நினைச்சுன்னு இந்த என்ன கொடுத்தாலும் அப்படிதான் சரி. மந்திரமே என்ன சொல்ற, ஊர்ஜம் வஹந்தி அமிர்தம் கிருதம் தயகா கீலாலம் பரிசும் சுதாசிய தற்பேதுமே. நான் இந்த எள்ளு தண்ணி இறைக்கிறது என்ன பண்ணுன்ட்டு அவளுக்கு பாலாவோ தயிராவோ நெய்யாவோ என்னவா வேணுமோ இத மாத்தி கொடுக்க கடவுது. வெஸ்டர்ன் யூனியன் டிரான்ஸ்பர் சொல்றாளே, நீ டாலரா போட்டீங்கன்னா ரூபாயா கிடைக்கும், ரூபாயா போட்டா யூரோவா கிடைக்கும், எத்தவனா கிடைக்கும். என்ன அப்படி ஒரு நிர்வாகம் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதை போலதான் பகவான் வச்சிருக்க. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் தான் விஸ்வே தேவர்கள்னு பேரு. அவளோட வேலை என்னன்னா இத மாத்தி கொடுக்கறது தான். அவ எங்க இருக்கா அவளுக்கு தெரியும் அட்ரஸ். இப்படி அந்த காகத்தின் மூலியமா உணவு அனுப்புறத இகழ்பவன் பாவி. இகழக்கூடாது. எப்படி நமக்கு நடைமுறையிலேயே நடக்கிறதோ அது மாதிரி அதுவும் நடக்கும்ங்கிற ஒரு விவேகம் இருக்கணும். அதே மாதிரி நீரையும் பொது இடத்தையும் ஆபாசப்படுத்துபவன் பாவி. ரொம்ப முக்கியமான விஷயம். பூர்த்த தர்மம் அப்படின்னு சாஸ்திரத்துல ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்கு. நீர்நிலைகளை பாதுகாக்கிறத ஒரு முக்கியமான கடமையா சொல்றது. நாம என்ன பண்ணிடுறோம், பொது இடத்துல இருக்க நீர்நிலை தானேன்னு அதை ஆபாசப்படுத்துறோம். அங்க போய் இனிமே எச்சல துப்புறது. அதாவது சாஸ்திரம் என்ன பண்ணும், அது நதிகள்ல எல்லாம் போனாக்க நீர்நிலைகள்லாம் மழை ஜலம் அதுல கழிக்க கூடாது அப்படி எல்லாம் சொல்றது. இன்னும் சொல்ல போனா நேர பூமியில கூட நாம மழை ஜலம் கழிக்க கூடாது. அதுக்காக பெரியவாளுக்கு என்ன பண்ணுவா, தையல் இலை வச்சிருப்பா. கொட்டாய்க்கு போறான்னாலே அந்த தையல் இலையை போட்டு அது மேல போறது. நான் சின்ன வயசுல பார்த்திருக்கேன். காவேரி கரையில வர வைதிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கிற அந்த உதிர்ந்து இருக்கிற அந்த சரகெல்லாம் இருக்குமே, அந்த குப்பையை பொறுக்கி போட்டுட்டு அது மேல மலஜலம் கழிக்கிறது. அப்படி இல்லாம பண்ணுவேன். ஏன்னா நேருக்கு நேர் பூமியில பண்ணக்கூடாதான் அப்படின்னு. அதே மாதிரி நேர போய் அலம்பிக்க மாட்டா, அது ஒரு பாத்திரத்துல எடுத்து தீர்த்தத்துல அலம்பிக்கிறது. இப்படி எல்லாம் பண்ணிருக்கு. சாஸ்திரம் சொல்லி இருக்குன்னா அந்த நீர்நிலைகளை நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சாஸ்திரம். இந்த உலகத்துல ஒண்ணும் தண்ணி மட்டும் இல்லை அப்படின்னா போச்சு அத்தனையும். அதனால இந்த நீரையும் ஆபாசப்படுத்தக்கூடாது, பொது இடத்துலயும் ஆபாசப்படுத்தக்கூடாது. போடுறமே ஸ்வச் பாரத் சொல்றா என்ன, முதல்ல வெளியில எல்லாம் சுத்தமா இருந்தாதான் உள்ள சுத்தமா இருக்கும். இதே ரிவர்ஸ்ல சொன்னா, உள்ள நமக்கு சுத்தம் இருந்ததுன்னா வெளியிலையும் அசுத்தம் இருக்காது. இனிமே எனக்கு மனசுல வெளியில ரோட்ல கொண்டு கண்ட இடத்துல குப்பையை போடுறது, அசிங்கப்படுத்துறது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சு நான் திருந்தின்றேன்னா நான் வெளியிலேயே குப்பையே போட மாட்டேன், அப்புறம் அள்ளவே வேண்டாம். அது எனக்கு மனசுல அந்த எண்ணம் வராத வரைக்கும் நான் வெளியில குப்பையை போட்டுட்டே இருப்பேன், 10 பேர் அள்ளிண்டே தான் இருக்கணும். பாஹ்ய அபியந்தர சுச்சிஹி மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம். சங்கல்பத்துல சொல்லிக்கிறமே, பாஹ்ய அபியந்தர சுச்சிஹி, உள்ள வெளியில. அதனால கிளென்லினஸ் அப்படின்னா தூய்மை அப்படின்னால் வெறும் வெளியில மட்டும் இருந்தா போறாது, உள்ளேயும் இருக்கணும். உள்ள இருந்துனாலே வெளியில தானே வந்துடும். இதத்தான் நமது மதம் திருப்பி திருப்பி வலியுறுத்துறது. அதனால அந்த நீரையும் பொது இடத்தையும் ஆபாசப்படுத்துவன் பாவி. அதே மாதிரி அணுகுவோரின் மனம் நோகும்படி கடிந்து சீறுபவன் பாவி. யாரோ பாவம் நம்மள்கிட்ட ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா சில பேர் வழக்கையே என்ன வள்ளுன்னு விழுறது. இவருக்கு ஏதோ மூடு சரியில்லை, இவருக்கு ஏதோ கஷ்டம்னா வந்தவருக்கு தெரியுமா, விழக்கூடாது, கோச்சிக்க கூடாது. அவள்கிட்டையும் அன்பா பேசணும். ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு மனுஷர், அவர்கிட்ட பெரியவா ரொம்ப பிரியமா பேசியிருந்தா. இதை பார்த்த மேனேஜருக்கு கோபம் வந்தது. ஏன்னா அந்த வந்தவர் மடத்து மேல வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சவர். இவர் புனிதர், அயோக்கிய பையன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான், இப்ப நேர தைரியமா வரான், அவன்கிட்ட என்ன இடையில் பெரியவாடுக்கு அப்படின்னு கோச்சுட்டார்.
அதனால என்ன பண்ணார், பெரியவா விடுவாளுக்குன்னா திருப்பி திருப்பி அவரோடய பேசிட்டு இவர் வந்து வந்து பார்த்தார். பெரியவா கண்டுனுட்டா இப்ப இவரோட நம்ம பேசுறது அவருக்கு பிடிக்கலன்னு. அதனால அடுத்ததான் 3வது வரத்து உடனே சொல்றா, இந்த இவரை பத்தி சொன்னான். ஏன் ஏதானு உனக்கு சிரமமா இருக்கான்னு. உடனே அவர் என்ன பண்ண வெடிச்சுட்டார். இந்த வேற உள்ள என்ன பேச்சு வேண்டிய கிடக்காது, வேற நல்லவாளோட பேசலாம் அப்படின்னு. உடனே பெரியவா சொல்றா, நீ வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டியான், அதனால உன்னோட பேசுறது அவனுக்கு கோபமா வருது அப்படின்ட்டு உடனே மேனேஜர்கிட்ட சொன்னா, நீ என்னமோ வக்கீல் நோட்டீஸ் அவன் அனுப்பிச்சா நான் அவனோட பேசுறது உனக்கு கோச்சுக்கிற, எனக்கு என்னமோ தெரியுது அப்படின்னு. தப்பு நம்ம மேலதான்னு தெரியுது. இவர் பார்த்தாரு, என்னைய அது வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான், தப்பு நம்ம மேலதான் தெரியுது. உடனே சொல்றா, அப்படின்னா நாம என்ன பண்ணிருக்கணும், முதல்ல வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சோம், அவன் பதில் வக்கீல் நோட்டீஸ் தானே அனுப்பிச்சிருக்கான், பதிலுக்கு தான் அனுப்பிச்சிருக்கான். நம்ம முதல்ல கூப்பிட்டு நேர கூப்பிட்டு பேசிருக்கலாம் இல்லையோ, இது மாதிரி இருக்குப்பா ப்ராப்ளம், இது நீ என்ன பண்ற அப்படின்னு ஒரு கூப்பிட்டு பேசியிருந்தாக்க அவர் என்ன பண்ணிருக்கணும் தெரியாது. அதனால நாம ஏதோ ஒரு கோபத்துல அவருக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சதுனால வக்கீல் பதில் அனுப்பிச்சிருக்கு. இது சொன்னோன்னு அந்த வந்த ஆளுக்கு ரொம்பவே மனசு உருகி போயிடுது. ஏன்னு நமஸ்காரம் பண்ணிட்டு, இப்ப ஏற்பட்ட பெரியவாளுக்கா நான் நோட்டீஸ் அனுப்பிச்சேன், இப்ப ஏற்பட்ட பெரியவாளுக்கா நோட்டீஸ் அனுப்பிச்சேன்னு, நாளைக்கே போய் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துறேன், போயிட்டு அக்ஷயமா இருக்குச்சுட்டா. அப்புறம் சொல்றா மேனேஜர்கிட்ட, முதல்ல இப்படி பண்ணியிருந்தா சீக்கிரம் வந்துருக்கும் இல்லையோ, நம்ம ஏதோ போய் சரியா வரமாட்டேங்கிறது அப்படின்னு பண்ணதுக்கு போக இப்போ அது விவகாரத்துல போச்சு. அப்புறம் சொல்ற, இவரு யாரா இருந்தாலும் நல்லவாதான், எல்லாருமே நல்லவாதான், நாம நடந்துக்கிறதுல தான் பாரு, எல்லார்ட்டையும் என்ன சொல்றதுன்னு சத்தியம் வத பிரியம் வத, வேதம் என்ன சொல்லி தருது என்ன, உண்மையே பேசு. அந்த உண்மையை பேசுறதுக்காகவும் என்னென்ன அன்போட பேசு, பிரியத்தோட பேசு, கடகடுகடுன்னு பேசாது. இதத்தான் அணுகுவோரின் மனம் நோகும்படி கடிந்து செய்துவாங்க. இன்னொரு பெரிய மனுஷன் வந்து இந்த அவர் பெரியவாரோட பேசிட்டு மடத்துல கைங்கரியம் என்ற ஒருத்தர், அவர் இப்படி குறுக்க போனா அந்த பையன் போனோன்னு இவர் பார்த்துட்டு, ஏய் நீ எங்கடா இங்க அப்படின்னா, இல்ல மடத்துல கைங்கரியம் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா. உடனே பெரிய, உனக்கு தெரியுமா இவன அப்படின்னா, எனக்கு தெரியுமாவா, ஊர்ல திண்டாடின்னு கிடந்தது, வேலை போகாத, அங்க குப்பை கொட்டியாச்சு, இப்ப இங்க மடத்துல குப்பை கொட்ட வந்திருக்கான் இவன் அப்படின்னார் அவர். உடனே பெரியவா, ஓ அங்கேயும் குப்பை தான் கொட்டியிருந்தானா, ஆமாமா. உடனே பெரியவா சொல்றா, பத்தியோ அங்கேயும் குப்பை கொட்டியிருந்தா இங்கேயும் குப்பை கொட்டுறான், இந்த குப்பை கொட்டுறதுக்கு மட்டும் 4 பேர் இல்லைன்னு வச்சுக்கோ, நாம உள்ளுக்குள்ள ஒன்னா உட்கார முடியுமோ அப்படின்னா. ஏதோ 2 பேர் இது மாதிரி அசடுகள் குப்பையை வாரி வாரி வெளியில கொட்டுறதும் நம்ம உள்ளுக்குள்ள மணந்துன்னு உட்காந்துருக்கோம், இல்லைன்னா நம்ம கதை நாரிடாதோ, எத்தனை குப்பை இங்கே இருந்தா. அவர் பார்த்தார், இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு, நீ குப்பை குப்பைங்கிறமே, இந்த குப்பை கொட்டுறது அந்த குப்பை கொட்டுறதுனால எத்தனை நல்லது கிடைக்கிறது தெரியுமோ. உடனே நீ கேள்விப்பட்டிருக்கியோ, குப்பைமேனின்னு ஒரு மூலிகை, அது குப்பையில தான் வளரும், நீ என்னதான் அழகா வச்சு பிரார்த்த வச்சாலும் வளராது. அந்த இவாள்னா குப்பை கொட்டுறதுனாலதான் குப்பைமேனி வளர்றது, எல்லாருக்கும் வியாதி போறது. குறுக்கத்தி பூன்னு ஒரு பூ கேள்விப்பட்டிருக்கியோ அப்படின்னு. குறுக்கத்தி பூன்னு ரொம்ப உயர்ந்த தேவஜாதி புஷ்பம்னு சொல்லி இருக்கு, பூஜைக்கு ரொம்ப விசேஷம். அது எங்க பூக்கும்னு, குப்பையில தான் பூக்கும். ஆச்சா, அடுத்தது இப்ப இந்த நம்ம மடத்துல வேண்டான்னு கொண்டு இந்த பரங்கிக்காய் பூஷணிக்காய் எல்லாத்தையும் கொட்டி விடுறாள் இந்த விதையெல்லாம், அது என்னன்னு நம்ம கேட்காதையே காய்ச்சி தொங்குறது. அந்த வாரத்துல அத்தனை பேருக்கு சாப்பாடு போட வேண்டியிருக்கு அப்படின்னு குப்பை மகாத்மியம். இந்த குப்பையினாலதான் சாப்பாட்டுக்கு இந்த கரிகாலெல்லாம் கிடைக்கிறது, பூஜைக்கு புஷ்பம் கிடைக்கிறது, மருந்து கிடைக்கிறது, இத்தனையும் கிடைக்குது. போராத்துக்கு இப்ப எல்லாம் என்ன பண்ணிடுறா, இந்த குப்பையிலேருந்தே எலக்ட்ரிசிட்டி எடுக்கலாங்கிறா, கேஸ் எடுக்கலாங்கிறா, எல்லாமோ சொல்றா. அப்படின்னா இந்த ஒரு குப்பை கொட்டுறதுனால எத்தனை விஷயம் இருக்கு பத்தியோ, அதைத்தான் இவன் பண்றான்னு சொல்லு அப்படின்னு. அவர் ஏண்டாப்பா இவனை சொன்னோன்னு எடுத்து
இதான் யாரு ஒருத்தரை அலட்சியமா பேசினாலும், ஒருத்தரை இழிவா பேசினாலும் மகான்கள் என்ன பண்ணுவா, அதுக்கு அலோவ் பண்ண மாட்டான். அவளே அப்படின்னா அவளே பேசுவாளா மாட்டான் அப்படி இருக்கு. அதே மாதிரி பொறாமையால் மித்திரபேதத்தை கிளப்புபவன் பாவி. சில பேர் என்ன பண்ணுவா, பொறாமையினால அவ அடுத்தவன் என்ன இருந்தா இவாளுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அதுக்கு ஏதான இடைஞ்சல் பண்றதுக்கு யாரையானும் கிளப்பி விடுறது, அவன் பாவி. பொறாமையால் அபாண்டம் கூறுபவன் பாவி. அதே மாதிரி பொறாமையில என்ன பண்ணுவோன்னு அவ பண்ணாத்தெல்லாம் பண்ணிவிடுவோம், சொல்லிடுவோம். அவரா நாயேசன் என் வாயால சொன்னோம் அப்படின்னாலே போறாத, அதுக்கு மேல என்ன வியாக்கியானம் வேற பண்ணும், அவன் பாவி. அதே மாதிரி விரோதத்தால் அபாண்டத்தை ஆமோதிப்பவன் பாவி. ஏதோ அவரை கண்டா எனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அவரை யாரானு வச்சு அபாண்டம் சொன்னான்னா, நான் நினைச்சேன், நான் சொல்லணும்னு நினைச்சுன்னு நீங்க சொல்லிட்டேன், சார் சொல்றதுதான் அப்படின்னு ஆமோதிக்கிறவன் பாவி. வீடு தேடி வந்த உறவினரை வரவேற்காத கர்வி பாவி. இந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் அவசியம் சொல்லி தரணும். ஏன்னு யாரு வந்தாலும் அவ பாட்டுக்கு செல்லோட உழுவுலையே உட்காந்துருக்கா. வந்தவாட வாங்கோ, சௌக்கியமா, தீர்த்தம் சாப்பிட்றேடா. ஏன்னா அதிதி தேவோ பவன்னா சொல்லியிருக்கு சாஸ்திரம். வீட்டுக்கு வரவா விருந்தினர்கள் ஈஸ்வரனுக்கு சமானம்னா அவளை எவ்வளவு ஜாக்கிரதையா எவ்வளவு வரவேற்று அவளை உபச்சரிக்கணும். அப்படி பண்ணாத கர்வி பாவி. அன்பு கதம்ப பேசும் கபடமான காரியவாதி பாவி. ரொம்ப பிரமாதமா பேசுவர், எதுக்குன்னு எல்லாத்தையும் பேசிக்கோ, அப்புறம் அப்படியே நம்ம விஷயத்த கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு பாவிங்கிறது. இவன் இத்தனை நேரம் எதுக்கு இவ்வளவு நம்மள்ட்ட குறைஞ்சதுன்னு காரியம் ஆகணும், கடைசியில லிஸ்ட கொடுத்துட்டு போறதுக்கு அவன் பாவி. அடுத்தது உண்மையை உறுதியுடன் மறுப்பவன் பாவி. ஒரே போடா போட்டு என்ன உண்மைதான் தெரிஞ்சுட்டு ரொம்ப உறுதியா மறுப்ப, இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, உறுதியோட மறுக்கிறார்கள் மகாபாவி. அதே மாதிரி மடத்தை எதிர்த்தவள்லாம் இருக்கா, இது மடமே இல்லை, இது ஆச்சாரிய பீடம் இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு. எதனால அப்படி முடியும்னு, பாவிகளா இருந்தா அப்படி முடியும். இப்படி சத்தியத்தை மறுக்கிறவா எதிர்க்கிறவா பாவி. செய்நன்றியின் நினைவை அகற்றியவன் அகற்றி வைப்பவன் பாவி. ஒருத்தர் ஒரு உதவி பண்ணினாள்னா அந்த செய்நன்றிய கடைசி வரைக்கும் மறக்கவே கூடாது. அதுதான் முக்கியம். என்னன்றி கொன்றாருக்கும் ஒய்வுண்டாம், ஒய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. அந்த செய்நன்றி மறக்க கூடாது. அப்படி பண்றவன் பாவி. தாரத்தின் தூண்டுதலால் தாயை விளக்குபவன் பாவி. இந்த மனைவியிட்ட இருக்கிற மோகத்தினால அம்மாவை விலக்கி வைக்கிறவன் பாவி. அதுக்கும் அடுத்தது சொல்ற, தாயோட ஆணையால் மனைவியை ஹிம்சிப்பவன் பாவி. அநேகமா பாதி குடும்பம் இது ரெண்டுக்குள்ள மாட்டின்னு விடும். ஒண்ணு அம்மா பேச்ச கேட்டுண்டு பொண்டாட்டிய அவமானப்படுத்துறவனும் பாவி. அதே மாதிரி பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு தாயார அவமதிக்கிறவனும் பாவி. அப்படின்னா என்ன தெரியுதுன்னு, ரெண்டு பேரையும் மதிக்கணும். எப்போ அவளுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு, அந்தந்த ஸ்தானப்படி மதிக்கணும். அப்படின்னா அம்மாவும் ஹிதத்தை சொல்லணும், மனைவியும் ஹிதத்தை சொல்லணும். ரெண்டு பேரும் தர்ம வழியில இருக்கணும். அதுதான் இங்க. அதனால அவா சதத்தை கேட்டுன்னு இவாளை வெறுக்கிறது, இவாளை பேச்சு கேட்டுன்னு அவளை விட ரெண்டுமே பாபத்தை சேர்ந்த. கடைசியில இன்னொன்னு சொல்ல, உலகில் பரந்த கீர்த்தியை அடையவும் கூடியவன் பாவி. இவரை என்ன பண்ணா தேவையில்லை. இவர் சொல்ற உலகில் பரந்த கீர்த்தியை அடையக்கூடியவனும் பாபி அப்படின்ட்டு ஒரே போடா கூப்பிட்டார். நாம என்ன பண்ணோம், நேர் ஆப்போசிட்டா சொல்றோம். ரொம்ப எல்லாம் ஒரே ஃபேமஸா இருந்தா பெரிய புண்ணியசாலி சார், அவர் பாருங்க பண்ண பாக்கியம் உலகம் முழுக்கல தெரியுறாங்கிற. ஆனா சிவன் சார் என்ன சொல்றாங்க, அட லூசே, அவன் பாவியா இருந்தாதான் இப்படி திண்டாங்க எல்லாரும். ஏன் அப்படின்னா, இந்த பரந்த கீர்த்தியை அடைஞ்சவனை பல பேர் போராட்டமும் பாராட்டுவா, சில பேர்
திட்டவும் திட்டுவா. அப்ப ரெண்டும் அவருக்கு இருக்குன்னு தெரியுது. அதனால நமக்கு எல்லாருக்குமே ஆசை என்ன பண்ண இருந்தா நேம் அண்ட் ஃபேமோட இருக்கணும், நேம் அண்ட் ஃபேமோட இருக்கணும். வேண்டாம், நீ வெறும் நேமோட இருந்தாலே போதும், ஃபேம வேண்டாம். அப்படின்னா இதுல என்ன, இப்போ ஃபேமஸ் வந்துருக்குன்னா என்ன பண்றது, என்ன கர்வப்படாத, அது வந்துடுத்துங்கிறத ஒட்டப்படாது. தனக்குள்ள நீதியை பிறருக்கு ஒப்பாத ஆணவன் பாவி. நமக்கெல்லாம் ரொம்ப காமனா இருக்கிறது எதுவா இருந்தாலும் நமக்குன்னா தனி ஒரு ரூல் புக்கு, அடுத்த வாழ்க்குன்னா தனி ரூல் புக்கு. நாம இன்னும் என்ன பண்றோம், உலகமே பர்ஃபெக்டா இருக்கணும் என்ன தவிர. யாரு எது பண்ணாலும் அப்படி பண்ணிக்க கூடாது சார், இப்படி பண்ணிக்க கூடாது சார், நீங்க அப்படி பண்ணும் சார், இப்படி பண்ணும் சார். நீ பண்ணுவியா அப்படி? திருக்கால சந்தியாவந்தனம் வேலை தப்பாக பண்ணணும் அப்படின்னு நீ முதல்ல பண்ணு. மாட்டோம். இப்படி நாம அடுத்த வாளுக்கு உபதேசம் பண்றதுல ரொம்ப குறியா இருப்போம். நமக்கு நம்மளோட லட்சியமே என்ன, ஊரையே திருத்திடணும், உலகத்தையே திருத்திடணும், எல்லாரையும் நல்லவாழ ஆக்கிடணும். நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அதுதான் சொல்ற, தனக்கு உள்ள நீதி பிறருக்கு ஒப்பாதவன் ஆனவன். நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறையோ, உனக்கு எப்படி இருக்கணும்னு நினைக்கையோ அடுத்த வாழ்க்கும் அப்படி பெரியவாளுன்றா. ரேஷன் அரிசி ரேஷன் ரொம்ப கடைசிலாம் இருந்தது. அதுக்காக அரசாங்கத்துல சட்டம் போட்டுட்டா அரிசி இந்த டிஸ்ட்ரிக்ட் கூட போகக்கூடாதுன்னு. அப்ப பெரியவா காஞ்சிபுரத்துல இருந்து கலவைக்கு போறா, அந்த தள்ளு வண்டி அதுல பெரியவாளுக்கு நெல்லுபுரி வெட்சைக்கு அது வச்சிருக்கு. அந்த செக் போஸ்ட் பார்த்தோன்னா பெரியவா கேட்கிறா கூட, என்னது இதுன்னு. இல்ல செக் போஸ்ட் எதுக்குன்னு, அரிசி கடத்தல தடுக்கிறதுக்கு. இவர் வராருன்னு அந்த செக் போஸ்ட்ல என்ன பண்ணாரு, சங்கராச்சாரிய அவரை எந்த நமஸ்காரம் பண்ணி எதிர்த்தாப்புல வந்தார். உடனே அவருக்கு சொல்றா, இது என்னோட இந்த வண்டியில நெல்லு பொறி இருக்கு, இது இத்தனை எடுத்துன்னு போகலாமா, நீ செக் பண்ணி விடுவோம். அவர் என்ன பண்ணுவாரு, ஐயோ சாமி அதெல்லாம் இல்லப்பா, அதுவும் நெல்லு சம்பந்தப்பட்டது தானே, அரிசியா இருந்தானே பொரியா இருந்தானே என்ன, இல்ல இத்தனை எடுத்துன்னு போறோம், அது எடுத்துன்னு போகலாமா, அது பாரு. அவர் சிரிச்சுட்டு நமஸ்காரம், ஐயோ சாமி அவாவா போனாம்னான்னு திருடின்னு போறா, கடத்துறா, அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த சட்டம் வச்சிருக்கே, அதுக்காக நீங்க எடுத்துன்னு போற அரிசி சாப்பிடறதுக்கு எடுத்துன்னு போறது இங்க சொல்றதுக்கு இல்லை, நீ போன அதுக்கு பெரியவா சொல்றா, சட்டம் பார், அது சங்கராச்சாரியா இருந்தாலும் சட்டம் தான், எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான், அது பண்ண வேண்டியது உன்னோட கடமை. அதுக்காக சொன்னேன், ஏதோ என்ன பார்த்துட்டு என்ன செக் பண்ண கூடாது, பண்ணினா தோஷமோங்கிறதுக்காக நீ பயப்படக்கூடாது. எவனா இருந்தா என்ன, சட்டம் சட்டம். இதுதான் என்னென்ன, தனக்குன்னு ஒரு நீதி கிடையாது, அடுத்த வாழ் கிடையாது, யாரா இருந்தாலும் ஒரே. அதுதான் நேர்மையை ஒதுக்கி தெய்வ பக்தியில் மூழ்குபவன் பாவி. ஒருமா இப்படி மட்டும் வச்சாக்க இனிமே ஒரு கோவிலுக்கும் ஒரு சத்காரியத்துக்கும் ஒருத்தர் டொனேஷனே பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணோம்னா, தெய்வீகம் பக்திங்கிறது என்னன்னா நேர்மைதான் தெய்வீகம். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், சிவன் சார் சொல்ற, நேர்மையை ஒதுக்கி பக்தியில் முழுவன் பாவின்னா, அப்போ பக்தின்னா என்னன்னு, நேர்மையா இருக்கிறது தான் பக்தி. நேர்மைனா என்னன்னு, மனம் மொழி மெய் அப்படின்னு, மனம் வாக்கு காயம் சொல்லணும் இல்லையா. அதாவது மனசுல நினைக்கிறத வாயால பேசணும், வாயால பேசுறத கையால செய்யணும். நாம என்ன பண்ணுவோம், நினைக்கிறது ஒண்ணும், பேசுறது ஒண்ணும், செய்யறது ஒண்ணும். அதுதான் வள்ளலார் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும், வேண்டவே வேண்டாம். அந்த நேர்மைதான் பக்தி அப்படின்னு தெரியுது. அதனால நாம அந்த நேர்மை இல்லாத நம்மளோட சொந்த வாழ்க்கையில எப்படி வேணா இருக்கிறது. ஆனால் பெரியவாட்ட ஒருத்தர் வந்து ரயில்வேல இருந்தவர், அவர் என்ன பண்ணார், அடிக்கடி வந்திருந்தார். பெரியவா கேட்டா, ஆமா நீ அடிக்கடி வரைய எப்படி உனக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு. இல்ல ரயில்வேல இருக்கேன், பாஸ் உண்டு. பாஸா அப்படின்னு, அது வருஷத்துக்கு எத்தனை பாஸ் அப்படின்னா, ஏதோ 3 பாஸோ என்னமோ சொன்னான். எங்க அந்த பாஸை காமின்னா, காமிச்சா டார்ச் அடிச்சு முன்ன திருப்பு பின்ன திருப்புன்னு திருப்பிட்டு சொல்றா,
நீ இத்தனை தரம் வந்திருக்க, ஒரு தரம் கூட இது பாஸா இருந்தாலும் செக் பண்ணுவாளோ டிடி செக் பண்ணும், ஒரு தைரியத்து கூட இல்லையேன்னு, செக் பண்ணினதுக்கு அடையாளமே இல்லையேன்னு. உடனே அவர் என்ன பண்ணார், இல்ல அது எங்களுக்குள்ள எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தது. கோபம், என்னது அட்ஜஸ்ட்மெண்டா? இவர் ஒண்ணு சொல்றேன், நீ அதர்ம போயிண்டு கெட்ட வழியில நல்ல காரியம் பண்ணா பலிக்காது, நல்ல வழியில நல்ல காரியம் பண்ணு, அதுதான் முக்கியம். நல்ல காரியம் பண்றதே நாம நல்ல வழியில போறதுக்கு தான். அப்படின்னா அந்த நல்ல காரியத்தை கெட்ட வழியில பண்ணா அப்புறம் எதுக்கு நல்ல காரியம்? இன்னமே சொல்றேன், அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. அரசாங்கம் 3 பாஸ் தான் கொடுக்குறதுன்னா அந்த 3 பாஸ்ல வா. அதுக்கு மேல உனக்கு வரணும்னு தோணிச்சுன்னா காசு கொடுத்து முடிஞ்சதுன்னா வா, இல்லையா நீ இருக்கிற இடத்துல இருந்து நினைச்சு பாதுப்போ. அதுக்காக அரசாங்கத்தை ஏமாத்திட்டு என்ன பாக்குறது நல்ல காரியம். உடனே அதுக்கு அவர் என்ன சொன்னார், பத்ராஜர ராமதாஸ் கூட ராஜாவோட இதைத்தான் அடுத்து கோவில் கட்டினார். உடனே பெரியவாட்டு எவ்வளவு சவுக்கடி வாங்கினார் தெரியுமா? வாஸ்தவம் தான், கஜானால இருக்கிறதெல்லாம் எடுத்து கோவில் கட்டினார். ஆனா எத்தனை வருஷம் எவ்வளவு சவுக்கடி வாங்கினார் தெரியுமான்னார். நீ வாங்கறதுக்கு ரெடியா? யாருக்கு யாரை கம்பேர் பண்ணிக்கிறது? பத்ராஜர ராமதாஸும் நம்மளும் ஒண்ணா? துடிக்க துடிக்க அடிச்சார். ஏன்னு, அவர் கோவில் கட்டினது நல்லதுதான், ஆனால் வழி தப்பாச்சு, தப்பு. அதுதான் நேர்மை ஒதுக்கி தெய்வ பக்தியில் மூழ்கும் பாவி. அதே மாதிரி பூஜையில் பரவசம் காட்டி கூட்டத்தை இழுப்பவன் பாவி. நாம பூஜை பண்றதே பரவசம் காட்டதான், எல்லாத்தையும் லைவ்ல தான். அது என்னன்னு, இதை பார்த்து எல்லாரும் பரவசம் அடைஞ்சோன்னு நமக்கு பரவசம். அப்பா, பிரதோஷ பூஜைக்கு எவ்வளவு கூட்டம் தெரியுமோ? ஏன்னு, பூஜை பண்றது உனக்கு ஆத்மக்ஷேமம், உன்னோட ஆத்மார்த்தத்துக்கு பூஜை. சிவன் கோவில் எல்லாம் பூஜை பண்றது சிவாச்சாரியர்கள் பரார்த்த பூஜை அப்படின்னு பேரு. அப்படி பரார்த்தமா பூஜை கோவில்ல பூஜை பண்ற சிவாச்சாரியர்கள் கூட ஆகமத்துல என்ன விதிங்க, அவ வீட்டுல அவளுக்கு முதல்ல சுவார்த்தமா பூஜை பண்ணிட்டு வந்துதான் பூஜை பண்ணணும். ஆத்துக்குள்ள ஒரு பஞ்சாயத்து பூஜை வச்சுட்டு இருப்பா, சிவ பூஜை வச்சுட்டு அதை ஒருத்தருக்கும் தெரியாத ரகசியமா அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில பூஜை பண்ணலாம். அப்படின்னா அந்த பூஜையில பரவசம் காட்டப்படாது. இன்னவே பார்த்தா என்ன பண்ண, இத்தனாம் பெரிய பட்டு புடவைய போட்டோம், ஹோமத்துல இத்தனாம் பெரிய அதை போட்டோம், இதை போட்டோம். நீ என்ன வேணா போடு, ரகசியமா போடு, அவ்வளவுதான். ஆத்மார்த்தமா போடுறதை யாருக்கு தெரிவிக்கணும்? தேவையில்லை. அதே மாதிரி பாப புண்ணியங்களை பொய் என்று கூறுபவன் பாவம். அதெல்லாம் பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது, சும்மா அவன் பயமுறுத்துன்னு தெரியறானு, இவன் தான் பெரிய பாபி. ஏன்னு, அந்த பாப புண்ணியங்கிற பயம் இருந்தால்தான் நம்ம எப்பொழுதும் ஒழுங்கா இருப்போம். உலகத்துல எல்லாருமே நல்லவாடா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது பயத்தினாலதான். அந்த பயம் எடுத்துன்னா பாபம் இல்ல புண்ணியம் இல்லை, யாரு வேணா இப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஒழுங்குமுறையே இல்லாத ஒரே விபரீதமா போயிடும். அதனால பாப புண்ணியத்துக்கு பயம் இருக்கணும், அதை பயப்பட வேண்டாம்னு சொல்லுவன் பாபி அப்படின்னு. இந்த பாபி லிஸ்ட்ல கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். இத மாதிரி 100கணக்கான பாபிகள் லிஸ்ட் சார் சொல்லியிருக்க. அது என்னங்கிறத அவாவா ஏணிப்படியமான படிச்சு தெரிஞ்சுப்போம். வெறுமனே தெரிஞ்சுன்னா போறாது, அட்லீஸ்ட் அதுல போட்டிருக்கிற 100 லிஸ்ட்ல ஏதானு 1-2 நாளையிலேருந்து நம்ம பண்ணாத இருக்குமா அப்படின்னு முயற்சி பண்ணினோம்னா அதுதான் சிவன் சார் பண்ற ஆராதனை, அதுதான் அவளுக்கு பண்ற பூஜை. ஏன்னா நாம நல்வழி படணுங்கிறதுக்காக தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு வழியே இல்லையா. பாவிகள் பாவின்னு சொல்றதுலயே அவருக்கு என்ன லாபமா இல்லை. ஐயோ நம்ம குழந்தைகள்லாம் இதுல மாட்டின்னு விடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக நமக்கு கிளாஸிஃபை பண்ணி சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஒரு பாவிங்கிறதுல என்னென்னலாம் பண்ணினா பாவின்னு நமக்கு லிஸ்ட் தெரிஞ்சு கொடுத்தோம்னா நிச்சயம் அதுல ஒரு நாளைக்கு 1-2 டெலீட் பண்ணிட்டே வரலாம். அதுதான் லட்சியம்னு சொல்லி அப்படி பண்ணினோம்னா ஏணிப்படிகள்ல 2வது படிக்கு ஏறணும். அதுக்கு சார் அருள் பண்ணிட்டோம்னு சொல்லி இந்த பாவியா இல்லாத இருக்க முயற்சி பண்ணுவோம். அடுத்தபடி பாமரன், அந்த பாமரன் எப்படி இருப்பான்
அது எப்படிங்கிறத நாளை மாலை நாம மீண்டும் சந்திக்கலாம். நமஸ்காரம். ஹைட் வேணா எழுதுங்க.